ஃபைன். என்னோட பேர் அன்பராஜுங்க. எங்க அப்பா வந்துட்டு இந்திய நாட்டை சேர்ந்தவர். எங்க அம்மா வந்து ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ என்னோட ஊர் பார்த்தீங்கன்னா கரூர் பக்கத்துல ஒரு குக்கிராம் லாலாப்பேட்டை அப்படின்ற ஒரு ஊர்ல தான் நான் பிறந்தேன் நான். ஸோ என்னை வளர்க்கறதுக்காக எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சென்னைக்கு கூட்டிட்டு வந்தாங்க. சென்னையில வந்து என்னை நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டிரைவர் வேலை செஞ்சு மெட்ரிகுலேஷன்ல தான் படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னோட தங்கச்சிக்கு இறங்கின லெவல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா படிப்பு இறங்கல. காரணம் நிறைய வறுமை, டிஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் இருந்துச்சு. என்னோட பள்ளி படிப்பை மெட்ரிகுலேஷன் வந்து பாத்தீங்கன்னா பாதியிலே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் எல்லாமே கரஸ்ல நான் படிச்சேன் நான். இப்படி என்னோட லைஃப் ஆரம்பிச்சு சின்ன வயசுலேயே வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 40வது வயசுல நான் செட்டில் ஆயிட்டேன். செட்டில் ஆயிட்டேன்னா நான் ஒரு ட்ரிப்பு சொல்றேன். செட்டில்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விஷயம் செட்டில். ஒரு ஆட்டோ வச்சிருக்கவங்களுக்கு ஆட்டோ வந்துட்டு எந்த டியூமே இல்லாத இருக்கிறது ஒரு செட்டில். ஒரு வாடகை வீட்டில் இருக்கவங்களும் ஒரு சின்னதா ஒரு வீடு வாங்கினா செட்டில். அந்த மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து என்னோட ஃபேமிலியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10க்கு 20 ஒரு ரூம்ல தான் வந்து நானே என் தங்கச்சி என்னோட அப்பா அம்மா 4 பேர் தங்கிட்டு இருந்தோம். அப்படிப்பட்டவங்க சாலிகிராமம் மாதிரி ஒரு ஏரியாவில் கண்டினியூஷன் ஃபிளாட்டா இருந்தாலும் ஓனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் வாங்கி வச்சிருந்தோம். அப்படி அது மட்டும் இல்லாம சாலிகிராமத்துல எனக்கு ஒரு வீடு, சாரி எனக்கு ஒரு கடை, ஒரு பெரிய சென்னையில ஒரு ஃபேமஸான ஒரு குல்பி ஷாப்பு பிரான்சிஸ் எடுத்திருந்தேன். அப்புறம் வலசரவாகத்துல ஒரு 2 கடை நான் ஓபன் பண்ணி வச்சிருந்தோம். டெய்லி வந்து ஒரு 15-20 வருமானம் வந்துட்டு இருந்த நேரத்துல தபான்னு ஒரு பிரச்சனை என்னன்னா திடீர்னு வந்து லாக்டவுனு, நீங்க கடையை மூடுங்கன்ட்டாங்க. அதோட நான் கடையை மூடினேன். நிறைய ப்ராடக்ட் இருந்துச்சு, கரண்ட் ஆஃப் பண்ண முடியல. முதல்ல சென்னை சிட்டியில தான் முதல்ல வந்து லாக்டவுன் கொண்டு வந்தாங்க. அதுவும் முதல்ல கூலிங்கான ப்ராடக்ட் யாரெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள லாக்டவுன் பண்ணாங்க. அதுல நான் ஆரம்பிச்சேன். அடுத்து அப்படியே ஒரு 2.5 வருஷத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 47 லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு. இந்த 47 லட்ச ரூபா கடனை அடைக்கிறதுக்கு வழியே இல்லை என்கிட்ட. ஏன்னா நல்லா தெரியும், ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருந்த தொழில அது பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்னோட காரை வித்தேன். அப்புறம் என்னோட கண்டினியூஷன் பிளாட்டை வித்தேன். இப்படி நிறைய அப்புறம் வட்டிக்கு மேல வட்டி வாங்கி வாங்கி வட்டி கட்டுறது இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் பண்ணிட்டே இருக்க நேரத்துல என்னால தாங்க முடியாத ஒரு டிப்ரெஷனுக்கு ஒரு கட்டத்துல போயிட்டேன். அது என்ன மாதிரி டிப்ரெஷன் அப்படின்னா ஒரு ஃபைன் டே எனக்கு ஒரு பெரிய கெட்டப்பழக்கம் இருக்கு. எந்த விதமான கெட்டப்பழக்கம் இல்லாம என் அப்பா அம்மா வந்து என்னை வளர்த்தாங்க. இன்னை வரைக்கும் என்னோட மனைவி அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எனக்கு இருக்க ஒரே கெட்டப்பழக்கம் என்னன்னா நான் சாப்பிட்றது தான். ஸோ அது தெரியல, எங்க அப்பா அம்மாலாம் சாப்பிட்றது ஒரு கெட்டப்பழக்கம்னு சொல்ல, ஆனா உண்மையிலே அது ஒரு பெரிய கெட்டப்பழக்கம் தான். அதிகமாக சாப்பிட்றதும் எவ்வளவு வேணா காசு செலவு பண்ணி சாப்பிடுவேன், எவ்வளவு தூரம் வேணா டிராவல் பண்ணி சாப்பிடுவேன். அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு நாள் எந்த சாப்பாட்டை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குமோ சாப்பிடும்போது பக்கத்துல யாராவது பேசினா கூட எனக்கு பிடிக்காது. அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல அந்த சாப்பாடே சாப்பிடாம வெறுத்த ஒரே நாள், முதலும் கடைசியமான ஒரு நாள் இருந்துச்சு, ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அந்த நாள் தான் என்னோட வாயில முழுங்க முடியல, எனக்கு பிடிச்ச சாப்பாட்டை முழுங்க முடியல. ஏன் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு அவச்சொல் நான் தினந்தோறும் நான் நினைக்கிறது உண்டு. யாருக்குமே என்னோட நிலைமை வரக்கூடாது. எல்லாருக்கும் அவங்க நிலைமை பெருசுன்னு நினைப்போம். அதே மாதிரி நானும் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா நம்மளோட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அந்த மாதிரி என்னை வந்து ஒரு தற்கொலை முயற்சி வரைக்கும் கொண்டு போயிருச்சுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இழிவான சொல் என் வாழ்க்கையிலேயே அதுக்கப்புறமும் நான் அந்த மாதிரி ஒரு இழிவான சொல்லு நான் கேட்கல, அதுக்கு முன்னாடியும் கேட்கல. கடன் கொடுத்தவங்களாலன்றது ஒரு மேட்ரு கிடையாது. ஆனா அது சொந்தத்துல கடன் கொடுத்தவங்களாலன்றது ஒரு மேட்ரு. வாழ்க்கையில ஒரு மனுஷனால தாங்க முடியாது. நான் நிறைய பேர்ட்ட சொல்றது உண்டு, நம்ம எங்க இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மரியாதை இருக்கும். ஸோ நம்ம நல்லா இருந்தோம்னா அதுக்கேற்ற ஒரு மரியாதை இருக்கும். ஸோ ரோட்ல இருந்தா அது சொரி நாயின்னு சொல்லுவாங்க, வீட்டில் வளர்த்தா அது பெட்டுன்னுவாங்க, கோயில்ல இருந்தா அது பைரவர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாம எந்த லெவல்ல நல்லா இருக்கிறோமோ அப்பதான் மதிப்பு மரியாதை நமக்கு வரும் அப்படின்றத முழுமையா என்னோட வாழ்க்கை பாடத்துல நான் பாடத்துல தெரிஞ்சு கத்துக்கிட்டேன். அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல சில அவச்சொல்லால தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிட்டேன். திடீர்னு எப்பயுமே எந்திரிக்காத என்னோட மனைவி நைட் நேரத்துல எந்திரிச்சாங்க. என்ன நாங்க ஒண்ணு இல்ல, கடன் நிறைய யோசனை பண்ணிட்டு இருக்கேன், நான் அழுவ முடியல. என் மனைவி இல்லையா, ஆம்பளையா பிறந்துட்டாலே அழுவ முடியாதுங்க. ஸோ எல்லாருக்கும் அது இருக்கு. இருந்தாலும் ஆம்பளைங்களுக்கு நிறைய பேருக்கு அழுவ முடியாது. என்னதான் இருந்தாலும் அழுவ முடியாது. அதுவும் ஒய்ஃப் விட்டு அழுவே முடியாது. ஏன்னா அவங்க நம்ம மேல இருக்க ஒரு கான்பிடென்ட்ல இருப்பாங்க. என்னால அழுவு வருது, அழுவ முடியல. எவ்வளவு நேரம் தான் என்னால அழுவை கட்டுப்படுத்திட்டு இருக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நான் இந்த மாதிரி கடன் இருக்குது நான் சொன்னோட என்னோட மனைவி ஒரு சின்ன வார்த்தை தான் சொன்னாங்க, என்ன வச்சு வந்தீங்க, நீங்களா தானே சம்பாரிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆறுதல் வார்த்தை. அப்புறம் தான் நான் யோசனை பண்ணேன், ஏன் நம்ம திருப்பி ஒரு ட்ரிப் நம்ம நல்லா ட்ரை பண்ணணும். ஆனா இந்த வாட்டி நான் ட்ரை பண்ணும்போது என்னோட பேர பசங்க யாரா இருந்தாலும் பணத்துக்காக கஷ்டப்படக்கூடாது. அப்படி ஒரு தொழில் இருக்கா அப்படின்னா நல்ல ஒரு தொழில் தான் எனக்கு ஆண்டவன் கொடுத்தாங்க. ஆனா அந்த தொழில் லாக்டவுன்ல லாக் பண்ணிட்டாங்க. அப்ப லாக்டவுன் ஏன்னா இனிமே நிறைய மக்கள் வளர்ந்துகிட்டே இருக்காங்க, லாக்டவுன் திருப்பி திருப்பி வரும்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப லாக்டவுன்லயும் எந்த விதமான பிரச்சனை இல்லாத ஒரு தொழில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் கிரிப்டோ கரன்சி எனக்கு கிடைச்சிச்சு. அப்ப கிரிப்டோ கரன்சி கிடைச்சிச்சு, நல்ல ஒரு தொழில் தான் டிசைட் பண்ணிட்டேன். அதை சார்ந்த படிப்புகள்லாம் படிச்சுட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கூப்பிட்டு இதான் கிரிப்டோ கரன்சி இதான் கிரிப்டோ கரன்சி அது சம்பந்தமான நிறைய ஏமாற்றம் தான். என்னடா இது நம்மளோட நேரமே சரியில்லையே நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல ஒரு அருமையான வாய்ப்பு ஒண்ணு எனக்கு ஆண்டவன் கொடுத்தாருங்க. என்ன வாய்ப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா 90 நிமிஷம் இடைவிடாத பார்க்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அதே ப்ரோக்ராமை தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதே ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ இந்த 2.5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ப்ரோக்ராம் நடத்தியிருப்போம். அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், மேபி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமோட விளைவு என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னா, நான் முதல்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா
இந்த 90 நிமிஷம் பார்த்தோட விளைவு அண்ட் ஆவரேஜ் இப்போ என்னோட மாச வருமானம் 5.5 லட்சத்துல இருந்து 6 லட்சம் ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 90 நிமிஷம் நான் பண்ண அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் காரணம். இங்க நிறைய பேர் இருப்பீங்க, கிரிப்டோ கரன்சில நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு தைரியமும் நேர்மையும் டைமும் 90 நிமிஷம் இருந்துச்சுன்னா தாராளமா இந்த ப்ரோக்ராம்குள்ள நீங்க இறங்கலாம். அவ்வளவுதான். தைரியம் இல்லைங்க, நம்மளால முடியாது, நமக்கு படிப்பெல்லாம் அவசியமே கிடையாது. எந்த படிப்பு 1 2 3 10 தெரிஞ்சா போதும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணலாம், எல்லாருமே வந்து பிசினஸ்ல வரலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிசினஸ் அந்த பிசினஸ். நீங்க உங்க பணத்தை வேற யார்ட்டையுமே கொடுக்க வேண்டியதில்லை, யாரோட பணத்தை நீங்க வாங்க வேண்டியதில்லை, யாரோட அக்கௌண்ட் நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை, யாரும் உங்களோட அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. நீங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நேர்மையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், அண்ட் ரொம்ப ரொம்ப பொறுமை மட்டும்தான் அதிகமா இருக்கணும். ஸோ உங்களுக்கு எதை செஞ்சோமோ அதை மட்டுமே செஞ்சா வாழ்க்கையில முன்னேற முடியாது. நிறைய விஷயங்களை கத்துக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை இருந்தால் எல்லாரையும் உருவாக்கலாங்க. அப்படி வளர்ந்தவன் தான் நான் அப்படின்றத சொல்லிக்கிட்டு ஸ்ட்ரைட்டா நான் என்னென்னலாம் சொல்லணும்னு சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு தெரியும் இந்த குரூப்ல ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கும், ஒரு சில பேருக்கு டிஃபால்ட்டா நல்லது நடக்காது. காரணம் என்னன்னா, மனிதனோட மூளை 10 நிமிஷத்துக்கு மேல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாத மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இங்க கேட்டுக்கிட்டே அங்க ஃபேஸ்புக் நோண்டுறவங்க, இங்க கேட்டுக்கிட்டே அங்க யூடியூப் ஷார்ட்ஸ் பாக்குறவங்க, இங்க கேட்டுக்கிட்டே அங்க டிவி பாக்குறவங்களுக்கு சத்தியமா இந்த ப்ரோக்ராம் எந்த பிரயோஜனம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. இதை நான் திமிர்ல பேசல, என்னோட அனுபவத்துல பேசுறேன். ஆனா அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு 90 நிமிஷம் உங்களோட வாழ்க்கைக்காக இந்த 90 நிமிஷம் அர்ப்பணிச்சிங்க அப்படின்னா நீங்க இந்த பிசினஸ் துவங்கல அது அப்பாற்பட்ட கதை. நீங்க கிரிப்டோ கரன்சி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. நாளைக்கு உங்க பசங்களுக்கோ உங்க பேர பசங்களுக்கோ சொல்லி கொடுக்கறதுக்காக உதவும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேங்க்யூ சோ மச். வந்தவங்க எத்தனை பேருக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம ப்ரோக்ராம்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட பிரின்சிபல், இதுதான் மெயினான விஷயம். எங்களோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வெளிப்படை தன்மையா இருக்கிறது தான் எங்களோட பிரின்சிபல். எங்களை நம்பி வரவங்க எத்தனை பேரை நாங்க சாதனையாளர்கள் ஆக்கியிருக்கோன்றது எங்களுக்கு முக்கியம் கிடையாது. எங்களை நம்பி வந்தவங்க யாருமே வேதனை இல்லாம இருக்கிறாங்க, எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்கன்றது தான் எங்களுக்கு முக்கியம். வாழ்க்கையில ஒரு அறம் சார்ந்த ஒரு தொழில் பண்ணணும். அறம்னா என்ன அப்படின்னா, நீங்க எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழில்ல உங்களை நம்பி வரவங்களோட உடைமைக்கோ உடலுக்கோ உயிருக்கோ பணத்துக்கோ மனசுக்கோ எந்த விதமான தீங்கு இல்லாத ஒரு தொழில் இருக்குது. அதான் வந்து அறம் சார்ந்த ஒரு தொழில். அப்படி ஒரு தொழில் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் வெளிப்படைத்தன்மையா இருக்கும். வரவங்களுக்கு நாங்க மெழுகுவத்தியா இருந்து வெளிச்சத்தை கொடுக்குறோமே தவிர அந்த மெழுகுவத்தி சூடு யாருக்கும் படாத அளவுல நாங்க நடந்துகிட்டு இருக்கோம். சோ அதே மாதிரி வாடிக்கையாளர் அணுகுமுறை, அதாவது எங்களோட ஸ்டூடெண்ட் எப்படிலாம் எங்களை ரீச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலே எனக்கு வேர்ல்டு வைட் நிறைய ஃப்ரெண்ட்ஸஸ் இருக்காங்க. உலகத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட்ல ஒரு மாணவர்களுக்கு பயிற்சி பெற்ற ஒரு பயிற்சியாளர், ஒரு ட்ரைனர், 3 ட்ரைனர் கொடுக்குற ஒரே இன்ஸ்டியூட் இன்னைய தேதி வரைக்கும் அது ரோபோட்டிக் கிரிப்டோ எஜுகேஷன் இன்ஸ்டியூட் தான் அப்படின்றத ரொம்ப பெருமையா சொல்றோம். அதனாலதான் எங்க கிட்ட வரவங்களுக்கு நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி. இங்க வரவங்க லாபம் கண்டிப்பா சம்பாதிப்பீங்க, லாஸ் 100% கிடையாது, 0% லாஸ், அவ்வளவுதான்றதை நான் சொல்லிக்கிறேன் நானு. அண்ட் எங்களால எதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களால ஒரு விஷயம் பண்ண முடியும். பணம் இருக்கவங்கள பணம் சம்பாதிக்க வைக்க முடியும், இது எல்லாராலையும் முடியும். ஆனால் கொஞ்சம் பணம், அதாவது ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் இருக்குங்க, அவங்கள கூட எங்களால கோடீஸ்வரர் எங்களால முடியும். அதுக்கான ஒரு முழு மூச்சா நாங்க இருக்கிறோம். நிறைய பேர் ஆக்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். இதுக்கு எங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு பிள்ளையார் சொல்லி அமைஞ்சது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐன்ஸ்டைன். இவர் மேதை, உங்களுக்கு எல்லாத்துமே தெரியும். அவர் தான் வந்து உலகத்திலே 8வது அதிசயம்னு ஒன்று கண்டுபிடிச்சாரு. அதிசயம்னா என்னங்க, நம்ப முடியாததுக்கு பேர் தான் அதிசயம். அப்படி ஒரு அதிசயத்தை கொண்டு வந்தாரு, காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். அதுலயே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, காம்பவுண்டிங் ட்ரேடிங் மெத்தட் கொண்டு வந்து பாருங்க, ஃபேண்டாஸ்டிக்ங்க. அவ்வளவுதான் மேட்டர். நீங்க தயவு செஞ்சு உங்களை யாராவது இன்வைட் பண்ணாங்க அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த கிரிப்டோ கரன்சில ஈடுபடல, அவங்களோட வளர்ச்சியை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த ஒரு குடும்பத்திலே அவங்க ஷார்ட் டைம்ல நேர்மையான முறையில வளர்ந்த ஒரு ஆளா அவங்க திகழ்வாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அனைவரும் இந்த காம்பவுண்டிங் ட்ரேடிங் மெத்தட பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்துல சொல்றேன். ஓகே, எல்லாம் ஓகே, ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா நம்மளோட ப்ரோக்ராம் போறோம். ப்ரோக்ராம் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்ம நிறைய பேர் ஓட்டிங் கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா? சோ அந்த ஓட்டிங் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ப்ரோக்ராம்ல நிறைய பேர் வந்திருக்கீங்க இல்லையா, அதுல யார் யாருக்கு எவ்வளவு சதவீதங்கள் வந்து தெரியும் கிரிப்டோ கரன்சியை பத்தி அப்படின்னு பார்த்தா, 39% பேருக்கு வந்து இந்த தொழில் வந்து புதுசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 39% பேருக்கும் புரியக்கூடிய வண்ணம் இந்த ப்ரோக்ராம் இருக்கும். அதனால பேசிக்ஸ்ல இருந்து நான் சொல்றேன்னு கேட்டுக்குங்க. அண்ட் இந்த ப்ரோக்ராம்ல ஒவ்வொரு ஸ்லைட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி வந்து ஒரு இருதயம், ஒரு லிவர், லங்ஸ் எல்லாமே முக்கியமோ, அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்லைட்ஸும் ரொம்ப முக்கியம். எந்த ஸ்லைட்ஸ் நீங்க ஸ்கிப் பண்ண வேண்டியது இல்ல, பாருங்க. ஓகே, ஃபைன். இப்ப எதுக்காக நம்ம கிரிப்டோ கரன்சியை தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட நாட்டோட பொருளாதார வீழ்ச்சி நடக்குது, வேலையில்லா திண்டாட்டம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எது பின்னாடி போறோமோ அதுக்கு பின்னாடி இருக்கிற மதிப்பு மரியாதை குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது தான் காரணம். நம்ம எது பின்னாடி போறோம் அப்படின்னா, பணத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கோம், அந்த பணத்தோட மதிப்பு மரியாதையை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இன்ஃபிளேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு சைலண்ட் கில்லர். அதாவது ஒரு நாட்டுல இன்ஃபிளேஷன் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2ல இருந்து
6.7 வரைக்கும் இருக்கணும், 6.7 வரைக்கும் தான் இருக்கணும். ஆனா வந்து கிட்டத்தட்ட 6 வரைக்கும் இந்தியாவில் தொட்டு இருக்கும். ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு கவலைக்கூடிய விஷயம் தான். ஸோ இதை தடுக்க முடியாதா அப்படின்னா, பேசிக்கா அதை தடுக்கிறதுக்கு 2 விஷயங்கள் செய்யணும். அதுல 2 விஷயத்துல 1வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்லிமிட்டடா பிரிண்ட் அடிக்கிற மெத்தடாலஜியை முதல்ல நிறுத்தணும். அதாவது அதிகப்படியா பிரிண்ட் அடிக்கிற மெத்தடாலஜி நிறுத்தணும். எப்படிங்க பிரிண்ட் அடிக்கிறது? ஒரு கவர்மெண்ட்ல எவ்வளவு தங்கம் இருக்கணுமோ, ரியல் வேலை அசட் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிரிண்ட் அடிக்கணும். இப்ப அப்படி அடிக்கிறது இல்ல. சோ இதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு அரசாங்கத்தோட கண்ட்ரோல் இருக்குது. அடுத்து 2வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கள்ளநோட்டு அடிக்கிறது நிப்பாட்ட வைக்கணும். இது வந்து சமூக விரோதிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. அப்ப இதுக்கு மாற்றா என்ன இருக்கு அப்படின்னா, கிரிப்டோ கரன்சி இருக்கு. இதுக்கு மாற்றா எப்படிங்க இருக்குன்னு அஷூரன்ஸா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட ஹிஸ்டரியும் பாத்துக்குங்க, இதோட மெத்தடாலஜியும் பாத்துக்குங்க, நீங்களே சொல்லுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிஸ்டரி சொல்லிடுறேன். 1995 டிஜிட்டல் கேஷ்னு சொல்லி உருவாக்கப்பட்டது தான். கடந்த 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துட்டு சதோஷி நாகமோட்டோ. அவர் யார்? ஆனா பெண்ணா, இந்திய நாட்டை சேர்ந்தவரா, ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்தவரா, யாருன்னே யாருக்கும் தெரியாது. ஆனா அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு டிஜிட்டல்ல வந்து ஒரு கம்ப்யூட்டரோட உதவியோட, ஒரு இன்டர்நெட்டோட உதவியோட பிட்காயின் அப்படின்ற ஒரு கரன்சி உருவாக்கினார். அதுக்கப்புறம் ஒயிட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணார். அது என்ன அப்படின்னா, வெள்ளை அறிக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரிதான். அதுல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, எல்லா மணினாலையும், எல்லா மணிக்கு பின்னாடியும் ஒரு பெரிய அரசாங்கம், பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் இருக்காங்க. ஆனா இந்த மணிக்கு பின்னாடி, இந்த கரன்சிக்கு பின்னாடி வந்துட்டு பாமர மக்களும் வளரக்கூடிய வண்ணத்துல நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் மணியை பிளாக் செயின் டெக்னாலஜில கொண்டு வந்தாங்க, பிட்காயின் சொல்லிட்டு. ஆனால் கவர்மெண்ட் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொட்டு பார்க்க முடியாத ஒரு கரன்சிக்கு எப்படிங்க வேல்யூ இருக்குன்னு சொல்றீங்க, அதுவும் அந்த சதோஷி நாகமோட்டோன்றவர் யார் என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விரிச்சிட்டாங்க. ஆனா நல்லா யோசனை பண்ணி பாருங்க, தடை விரிச்சதாலேயே வந்து அது தவறுன்னு யாரும் நினைக்காதீங்க. ஏன் நான் சொல்றேன்னா, டிராக்டருக்கு தடை விரிச்சாங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? கம்ப்யூட்டர் தடை விரிச்சாங்க. இந்தியாவில கம்ப்யூட்டர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தின கட்சிகள்லாம் இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும்? இன்டர்நெட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய போராட்டம் நடத்தினாங்க, எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன் ஊருக்கு கரண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினாங்க, இப்ப கரண்ட் இல்லாத கிராமமே கிடையாது. இதெல்லாம் காலத்தின் தேவை. எப்படி நம்ம எல்லாம் ஏத்துக்கிட்டோமோ அதே மாதிரி தான் இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி ஏத்துக்கிட்டோம். ஓகே, அந்த மாதிரி தடை செஞ்சது மட்டும் தான் நிறைய பேருக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த கிரிப்டோ கரன்சி வேகமா வளர்ந்தது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன மாதிரி லாக்டவுன்ல எல்லாரும் குறி வச்சு பார்க்கும்போது தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொட்டி கடையில் ஆரம்பிச்சு ஒரு ஐடி கம்பெனி வரைக்கும் கவர்மெண்ட் நினைச்சா லாக்டவுன் பண்ண சொன்னா லாக் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த கிரிப்டோ கரன்சியை மட்டும் எந்த ஒரு கவர்மெண்டாலையும், எந்த ஒரு தனிநபராலையும் லாக் பண்ணவே முடியல, இயங்கிக்கிட்டே இருந்துச்சு. நீங்க நல்லா பாத்துக்கலாம், கமாடிட்டி, ஈக்விட்டி, ஃபாரெக்ஸ் எல்லா வர்த்தகமும் ஸ்டாப் ஆயிடுச்சு இல்ல. எப்படிங்க கிரிப்டோ கரன்சி வந்து நடந்துகிட்டு இருக்குன்னா, இது கிரிப்டோ கரன்சி எந்த ஒரு நாட்டோட அரசாங்கத்தோட கண்ட்ரோலையும் கிடையாது, ஒரு தனிநபர் கண்ட்ரோலையும் கிடையாதுன்றது முக்கியமான விஷயம். அப்ப இது யாரோட கண்ட்ரோல் இருக்குங்க? மக்களோட கண்ட்ரோல் இருக்கு. அதனாலதான் மக்கள் சம்பாதிக்கிறாங்க ரியல் கிரிப்டோ கரன்சியில. சோ இது எப்படிங்க இதுவும் கரன்சி, நாங்க எங்க நாட்டுல வாங்குறதும் கரன்சி, ஆனா அந்த கரன்சிக்கு இன்ஃபிளேஷன் இருக்குன்னீங்க, இந்த கரன்சியில வந்து இன்ஃபிளேஷன் வராது நீங்கன்னு பார்த்தா, இதுல 21 மில்லியன் தான் இருக்கு. 2,10,00,000 பிட்காயின் தான் இருக்கு. ஒரு பிட்காயினுக்குள்ள 10 கோடி சதோஷி இருக்குது. அதாவது ஒரு ரூபாக்குள்ள, ஒரு 100 ரூபாக்குள்ள, 1 ரூபா 100 ரூபா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிட்காயினுக்குள்ள 10 கோடி சதோஷி இருக்கு. மொத்தமே 2,10,00,000 பிட்காயின் தான் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் எண்ட்ல நீங்க ஃபுல்லா புரிஞ்சுக்குவீங்க. அப்போ அது எல்லாமே புழக்கத்துல இருக்கானா? கிடையாது. அது எல்லாமே புழக்கத்துல கிடையாது. ஆனா மக்கள் பயன்படுத்த அத்தனை கரன்சி வெளியில் வரக்கூடிய ஒரு அருமையான சிஸ்டமேட்டிக் பண்ணிருக்காங்க. அதை பத்தி இந்த ப்ரோக்ராமோட எண்டுக்குள்ள நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. சோ இப்ப இது ஒரு மணியை அன்லிமிட்டடா பிரிண்ட் அடிக்கிறதால தான் இன்ஃபிளேஷன் வருதுன்னு இல்லையா, அது இங்க நடக்காதுன்றது தெரிஞ்சு போயிடுச்சு. அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கள்ளநோட்டு அடிக்க முடியாது. ஏன்னா இங்க கள்ளநோட்டு மாதிரி இங்க பணம் அடிக்க முடியாது. என்ன காரணம்? பிளாக் செயின் டெக்னாலஜி. பிளாக் செயின் டெக்னாலஜில எடிட் பண்ணவோ, ஹேக் பண்ணவோ, டெலீட் பண்ணவோ முடியவே முடியாத ஒரு விஷயம். ஏன்னா உங்களோட மொபைல் போனை வந்துட்டு ஹேக் பண்ணணும், அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கணும்னா 10,000 வாட்டி முன்ன பின்ன போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். ஆனா ஒரு பிளாக்கை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 500 கோடி தடவை போட்டு உள்ள போய் பார்க்கணும். அப்ப கூட பக்கத்துல இருக்கிற பிளாக் தன்னை துண்டிச்சிடும். உள்ளுக்குள்ள இருக்கிற செய்தியும் என்கிரிப்ட் ஆகிருக்கிறதால யாராலையுமே பார்க்க முடியாது. இதனாலதான் கிரிப்டோ கரன்சி மேல எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சரி, இது ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்ச முதல் நாடான எல்சரோடா அப்படின்ற நாடு என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்களோட நாட்டுல நாங்க அமெரிக்கா டாலர்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு பதில் கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொன்னது விளைவு அந்த வருஷமே அந்த பொருளாதார வளர்ச்சி வந்து கோவிடுக்கு அப்புறம் மிகப்பெரிய லெவல்ல அந்த நாடு வளர்ந்ததை பார்த்த நெமிபியா அப்படின்ற நாடும் அதே கடைபிடிச்சாங்க. சென்ட்ரல் ஆப்பிரிக்கா நாடும் கடைபிடிச்சாங்க. கூகுள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல கிரிப்டோவோட விளம்பரம் நாங்க போட மாட்டோம்னு சொன்ன கூகுள் கிரிப்டோவோட கிளவுட் பேமெண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த லெவல்ல வந்து எல்லா மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட் ஏரா அண்ட் வேறனா ஒரு கவர்மெண்ட் ஒரு புரட்சியில இறங்கிட்டாங்க, மிகப்பெரிய தொழிலதிபர்களும் புரட்சியில இறங்கிட்டாங்க, தொழில் முனைவரும் புரட்சியில இறங்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த கிரிப்டோ கரன்சியோட பெனிஃபிட் அந்த மாதிரி. சோ இத உலகம் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு தொழில் பண்றீங்க, அந்த தொழிலுக்கான கரன்சியை தானே நீங்க கொடுக்கணும். உள்ளூர்ல ஜிபே போன்பே யூஸ் பண்றீங்க, அந்த நாட்டுல நீங்க ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் யூஸ் பண்றீங்க. ஒரு நாடு விட்டு ஒரு நாடுக்கு ஒரு பேமெண்ட் மெத்தட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னை வரைக்கும் அந்த வயர் டிரான்ஸ்பர்ல நிறைய ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. ஆனா கிரிப்டோ கரன்சில அதெல்லாம் இல்லைங்க.
ஸோ அதனாலதான் என்ன பண்றாங்க, இந்த கிரிப்டோ கரன்சியை உலகம் ஃபுல்லா நிறைய தொழிலதிபர்கள் யூஸ் பண்றாங்க. அண்ட் எந்த ஒரு கவர்மெண்டோட கண்ட்ரோல்லையும் இல்லாததால, எந்த ஒரு தனிநபர் கண்ட்ரோல்லையும் இல்லாததால, அப்ப அந்த தனிநபர்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் வரக்கூடிய அத்தனை வருமானமும் நமக்கே வருது. உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு 100 ரூபாய்க்கு ஜிபேல போய் நீங்க பேமெண்ட் பண்றீங்க. அப்ப 100 ரூபாய்க்கு பெட்ரோல் உங்களோட வண்டியில டேங்க்ல விழுந்துருது. 100 ரூபாய் பேமெண்ட் நீங்க ஜிபே பண்ணிடுறீங்க. அப்ப அந்த ஜிபே அப்படின்ற அந்த கம்பெனி எதுக்காக இயங்குது, அந்த ஆப்புக்கு என்ன வருமானம் இருக்கு, அப்புறம் நம்ம கார்டு ஸ்வைப் பண்ண அந்த மிஷின் இருக்குது இல்லையா, அந்த மிஷினுக்கு என்ன வருமானம் இருக்கு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்கும் சோறு போறது நம்ம கொடுக்குற அந்த 100 ரூபாயில தான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சோ அந்த பணமும் சேர்த்து நமக்கு வரதாலதான் கிரிப்டோ கரன்சில மிகப்பெரிய லெவல்ல வருமானம் ஈட்டுறோம். அப்புறம் ஃபாஸ்டா டிரான்ஸ்ஃபர் ஸ்பீடா நடக்கும். ப்ராசஸிங் ஆயிட்டு இருக்கு, லேட் ஆகிட்டு இருக்கு, 3 நாள் கழிச்சு அவங்க அக்கௌண்ட்ல வரும் அப்படின்லாம் இந்த கிரிப்டோ கரன்சில வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. இந்த மாதிரி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். இதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சொல்லட்டுங்களா. இந்த கிரிப்டோ கரன்சி உலகம் ஃபுல்லா வர்த்தகத்துக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி இது உலகம் ஃபுல்லா வர்த்தகம் துவங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பீஸால இருந்து துவங்குச்சுங்க. 2010 மே மாசம் 22ஆம் தேதி ஒருத்தருக்கு பசி எடுக்குது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இன்டர்நெட்ல ஒரு செய்தி போடுறாரு, எனக்கு யாராவது பீஸா வாங்கி தந்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 பிட்காயின் தரேன்னு சொல்றாரு. அதை பார்த்து ஒருத்தர் பப்பாயாசா பீஸா 2 பீஸா ஆர்டர் போடுறாரு. அதே மாதிரி சொன்ன மாதிரியே 10,000 பிட்காயின் அவர் கொடுத்துட்டாருங்க. மனுஷன் இன்னை வரைக்கும் வருத்தப்பட்டு இருக்காரு. என்ன காரணம் தெரியுமா, அந்த 10,000 பிட்காயினோட இன்னைக்கு விலை 2,000 கோடி. இது எல்லா கூகுள்லயும் யூடியூப்லயும் இருக்கு, நீங்க தாராளமா பாத்துக்கலாம். அப்பதான் உலக மக்கள் எல்லாத்துக்கும் ஓ இப்படி கூட ஒரு வர்த்தகம் துவங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பீஸால ஆரம்பிக்கப்பட்ட இரவு நேரத்துல பீஸால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வர்த்தகம் இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஒரு மாநாடு நடத்தினாங்க. G20 மாநாடு. உலகத்துல இருக்கிற அத்தனை நாட்டோட தலைவர்கள், பிரதிநிதிகள் இல்ல, தலைவர்கள் கலந்துகிட்ட G20 மாநாட்டுல இந்த கிரிப்டோ கரன்சிக்குன்னு ஒரு ரெகுலேட் கொண்டு வந்திருக்காங்க. ரெகுலேட் கொண்டு வரதுக்கான முயற்சியில் இருக்காங்க. IMF, FSB அப்படின்னு 2 ஒரு அமைப்பு சேர்ந்து ஒரு ரெகுலேட் கொண்டு வராங்க உலகம் ஃபுல்லா. இந்த ரெகுலேட் எதுக்குங்க கொண்டு வராங்க, உலகம் ஃபுல்லா கிரிப்டோ கரன்சிக்கு டாக்ஸ் ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இந்த ரெகுலேட் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, இப்ப நிறைய ஷேர் மார்க்கெட்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கிறது கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி சிபி கண்ட்ரோல் இருக்கிறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல நிறைய பேர் ஷேர்ஸை பொய் சொல்லி வித்துட்டாங்க. இந்த ஷேர்ஸ் ஏறும், இந்த ஷேர்ஸ் ஏறும்னு சொல்லிட்டு கம்பெனியே இருக்காது. ஆனா ஷேர்ஸை வித்த ஒரு காலகட்டங்கள்லாம் இருக்கு. பாண்டு பேப்பரை வச்சு பண்ணக்கூடிய காலகட்டங்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் சிபி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஒரு ஷேர்ஸ் நீங்க விற்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கோட்பாடுகள் கொண்டு வந்து இந்த கம்பெனியோட ஆடிட்டிங் கரெக்டா இருக்கு, ஓப்பன் ஆடிட்டிங்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனியை மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோ இல்ல வந்து US ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோ லிஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அதுல இருக்கிற ஊழல்கள் எல்லாம் குறைஞ்சிச்சு. அதே மாதிரியே உலகம் ஃபுல்லா இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி நிறைய ஆரம்பிச்சு அதுலயும் சில நிறைய விஷயங்கள் நிறைய நடக்குது, மக்களை ஏமாத்துற விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா, அதெல்லாம் இனிமே இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் நிறுத்தப்படும். அதுக்காக தான் உலகம் ஃபுல்லா ஒரு ரெகுலேட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா, அதுதான் முக்கியமான விஷயம். இங்க வேற எதை பத்தியுமே பேசல. கிரிப்டோ கரன்சியை பத்தி உலகத்தில் இருக்கிற தலைவர்கள் பேசியிருக்காங்கன்னா கிரிப்டோ கரன்சியோட மிகப்பெரிய ஃபியூச்சர் என்னன்றதை நீங்க பாருங்க. அதனாலதான் டெலிகிராம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. டெலிகிராம்ல எத்தனை மில்லியன் யூசர் இருக்காங்கன்னு பாருங்க. இப்ப அத்தனை மில்லியன் யூசரும் கிரிப்டோ யூசரும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வாங்கலாம் விற்கலாம், பிட்காயினும் ட்ரான் காயினும் வாங்கலாம் விற்கலாம். மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு கம்பெனியை பத்தி நீங்க நெட்ல போட்டு பாருங்க. அவங்க மிகப்பெரிய கம்பெனி, கிட்டத்தட்ட நிறைய கிரிப்டோ கரன்சியை வாங்கி வச்சிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி பிட்காயினை. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப ஜிபே போன்பே எல்லாம் இருக்கு இல்லையா, ஜிபே போன்பேல போய் நீங்க டீ கடை எல்லாம் யூஸ் பண்றீங்க இல்லையா, அது மாதிரி ஒரு வேலட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு வேலட் உருவாக்கிட்டாங்க. என்ன வேலட்னா, சதோஷி வேலட். என்கிட்ட கூட இருக்கு. அந்த சதோஷி வேலட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் ஸ்டோர்லயோ பிளே ஸ்டோர்லயோ நீங்க பதிவிறக்கம் பண்ணி அது உள்ள போயிட்டு நீங்க சதோஷி முறையில, நான் சொன்னேன் இல்லைங்களா 10 கோடி சதோஷி முறையில ஒரு டீ கடையில கூட போய் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க கிரிப்டோ கரன்சியோட பிட்காயின் யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா சதோஷி வேலட்டை பதிவிறக்கம் பண்ணி அதுல லொகேஷன் ஒன்று இருக்கும், அதுல உள்ள போய் பாருங்க யார் யாரெல்லாம் அந்த பிட்காயினை வாங்கிட்டு என்னென்னலாம் வியாபாரம் பண்றாங்கன்றது பாத்துக்கலாம். ஓகே, அடுத்து இந்த பேபால் அப்படின்ற ஒரு முன்னணி நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேபிள் கிரிப்டோ கரன்சியை உருவாக்குற ஒரு பணியில இறங்கியிருக்காங்க. PYUSD. இது ஒரு முன்னேற்றங்கள். ஏங்க எல்லாரும் இறங்குறாங்க, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்படின்னா இன்ஃபிளேஷனுக்கு மாற்றா டிஃப்ளேஷன்ல இருக்கிறது தான். இன்ஃபிளேஷன் என்ன, பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நம்மளை கேட்டா என்ன சொல்லுவாங்க, விலைவாசி ஏறி போயிடுச்சு. அதெல்லாம் கிடையாது, பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு பிட்காயின் இருக்குது டிஜிட்டல் கரன்சில அப்படின்னா, அன்னைக்கு கிட்டத்தட்ட 40 பைசாக்கு இருந்த பிட்காயின், ஏதாவது ஒரே ஒரு பொருளை காட்டுங்க 40 பைசாக்கு இருந்ததை இன்னைக்கு 40 லட்சத்துக்கு மேல காட்ட முடியுமா உங்களால? முடியாது இல்லைங்களா. சோ ஒரே ஒரு இது பிட்காயின் தான். அன்னைக்கு 10,000 பிட்காயின் கொடுத்தா ஒரு பீஸா கொடுத்தாங்கன்றதை நீங்களே பாத்தீங்க, எல்லா கூகுள்லயும் இருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு பிட்காயின் பாருங்க அதோட விலைய.
சரிங்களா, ஒரு காரே வாங்கிட்டு போகலாம். அதனாலதான் கிரிப்டோ கரன்சி மேல மிகப்பெரிய ஒரு கிரஷ் இருக்கு. இந்த டிஜிட்டல் கரன்சி, விர்ச்சுவல் கரன்சி, ஆன்லைன் கரன்சி, மெய்நிகர் நாணயம் சொல்றாங்க இல்லையா? இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். எந்த கவர்மெண்ட் தொட்டு பார்க்க முடியாத கரன்சிக்கெல்லாம் வேல்யூ இல்லைன்னு சொன்னாங்களோ அத்தனை கவர்மெண்ட் டிஜிட்டல் கரன்சி உருவாக்கிட்டாங்க. இந்தியாவும் டிஜிட்டல் ருபி உருவாக்கிட்டாங்க. எதுல உருவாக்கிருக்காங்க தெரியுமா? பிளாக் செயின் டெக்னாலஜி. ஏன் கள்ள நோட்டு அடிக்க முடியாது? இதைத்தாங்க 16 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சாங்க. ஒரே நியூஸ் பேன் பண்றோம்னு சொல்லிட்டு கெடுத்துட்டாங்க. இல்லைன்னா பல பேர் கோடீஸ்வரன் இருப்பாங்க இல்லையா? ஓகே ஃபைன், இனிமேல் ஆறதுக்கான வாய்ப்பை பார்க்கலாம். ஏன்னா ஆண்டவன் எப்ப என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா அப்பதான் நம்ம நடக்கும் இல்லைங்களா? சோ அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப வலுவான ஒரு டெக்னாலஜி. அரசு இயந்திரங்கள்லாம் உலகம் ஃபுல்லா வந்து பிளாக் செயின் டெக்னாலஜில வருது. ஏன்னா ஊழல்கள்லாம் யாரும் பண்ண முடியாதுன்னா தமிழ்நாட்டில் கூட பத்திரப்பதிவுக்கு கொண்டு வரதுக்கான முயற்சியில் இருக்காங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலையெல்லாம் கடத்தினாங்க அப்படின்னா அதுக்கு துப்பு கொடுக்கணும்னா ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஏன் அந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்கன்னா யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு பார்க்க முடியாது, அண்ட் கம்ப்ளைண்ட் மாத்தி எழுத முடியாது. இதே மாதிரி ஃபியூச்சர்ல வந்துட்டு தமிழ்நாடு போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எஃப்ஐஆர் எல்லாம் கொண்டு வர போறாங்க. நார்த்ல அது மாதிரி நிறைய வந்துருச்சுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். சோ உலகத்துல எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய தொழில்கள் இல்லாம மிக மிக குறைவானவர்கள் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தவங்க சில பேர் யூஸ் பண்ணக்கூடிய தொழில்கள் பாத்தீங்கன்னா பிளாட்டினம், சில்வம், கோல்டு, சென்செக்ஸ், நெப்டி இண்டெக்ஸ், பிசி மிட் கேப், பிஎஸ்சி மிட் கேப், பிஎஸ்சி ஸ்மால் கேப், ரைட்டுங்களா? அதுல எல்லாத்த விட 150% ஒரு வளர்ச்சி இருக்குன்னா அது கிரிப்டோக்கு மட்டும்தான். இது லேட்டஸ்ட் நியூஸ், 2023 இருக்க லேட்டஸ்ட் நியூஸ். ஏங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ராஜெக்ட் கொண்ட உலகம் ஃபுல்லா இருக்க மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் கொண்ட காயின்சஸ் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் சொல்ல முடியாது. சில காயின்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்க தான் பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும் இந்த ப்ரோக்ராம்ல சொல்லி கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு நீங்க உள்ளூர்லயே ஒரு ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா அந்த உள்ளூர் மார்க்கெட்ல நீங்க அந்த அந்த கம்பெனியோட ஷேர்ஸ்ல நீங்களும் ஒரு ஓனர் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம இந்த கிரிப்டோ கரன்சில நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் உள்ள காயின்ஸ் எல்லாம் வாங்கிட்டா மிகப்பெரிய லெவல்ல வாழலாம். மிக சிறந்த ப்ராஜெக்ட் நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு. அதுல ஒரு ப்ராஜெக்ட் மெட்டாவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. சோ இந்த மெட்டாவாஸ்னா நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் ஃபேஸ்புக்கோட பேரண்ட் கம்பெனி மெட்டான்னு பேர் மாத்துறாங்க, ஏன் வாட்ஸ்அப்ல மெட்டான்னு வருது, யோசனை பண்ணி பாத்தீங்களா? மெட்டாவாஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய உலகத்தையே உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த உலகத்துக்குள்ள போகணும்னா இந்த கிளாஸ் வேணும். இதுக்கு பேர் வந்து VR கிளாஸ். வெர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் ஆகுமெண்ட் ரியாலிட்டி ரெண்டும் கலந்தது தான் இந்த மிக்சட் ரியாலிட்டி, சாரி மிக்சர்னு சொல்லக்கூடிய இந்த VR கிளாஸ். ஸோ இந்த VR கிளாஸ் உள்ள வாங்கிட்டீங்கன்னா அது உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் இருக்கும், அந்த ஜாய்ஸ்டிக் இருக்கும், ஒரு பொருளை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம், ஒரு பொருளை தூக்கலாம், வைக்கலாம். ஸோ அதுக்கு பேர் ஆகுமெண்ட் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வேற ஒரு உலகம். இப்போ உதாரணத்துக்கு அவதார் படத்துல ஒரு பாக்ஸ்குள்ள போயிட்டா வேற ஒரு உலகத்துல போய் எந்திரிச்சு நடக்கிறாங்க, போறாங்க, வராங்க இல்லையா? அந்த மாதிரிதான் இதுன்னு வச்சுக்கலாம். சோ இதை யாருங்க இந்த டீசென்ட்ரலைஸ்ல யாருங்க இருக்காங்க, யாருங்க பண்றாங்கன்னா கூகுள் பண்றாங்க, நெட்ஃபிளிக்ஸ் பண்றாங்க, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க உதாரணத்துக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் எர்த்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டுக்கு மேல போய் பாருங்க, ஒரு பெரிய உலகம் வந்து தோன்றும். அதுல பாருங்க முக்கியமான இடங்களுக்கு எல்லாம் மேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்த வாங்கி போட்டிருப்பாங்க டாலர்ல. இப்பவே அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் கட்டுறாங்க, காலேஜ் கட்டுறாங்க, ஆபீஸ் கட்டுறாங்க, ஷாப்பிங் மால் கட்டுறாங்க, மிகப்பெரிய ப்ராஜெக்ட். இப்ப கூட நிறைய விஷயம் நீங்க பாத்துருக்கலாம். மெட்டாவாஸ்ல வந்துட்டு ரிசப்ஷன் நடந்திருக்கு, கூகுள் பண்ணி பாருங்க. மெட்டாவாஸ்ல தமிழ்நாட்டுல ஒரு ரிசப்ஷன் நடந்திருக்கு. மெட்டாவாஸ்ல ஒரு படம் ட்ரைலர் ஓடி இருக்கு. மெட்டாவாஸ்ல ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. மெட்டாவாஸ்ல ஸ்கூல் காலேஜ் எல்லாம் வந்துருச்சுங்க. இப்ப நம்ம கோவிட்ல நம்ம பசங்க என்ன பண்ணாங்க, லேப்டாப்ல இருந்தா படிச்சாங்க, பாஸ் ஆனாங்கல்ல. அதே மாதிரிதான் என்ன ஆகுங்க, இந்த மெட்டாவாஸ் உள்ளே போயிட்டு மெட்டா கல்வின்னு சொல்லி துவங்கிட்டு இருக்காங்க உலகம் ஃபுல்லா. சோ இனிமே நம்ம பசங்க வந்துட்டு எங்கேயாவது யூகேலோ யூஎஸ்க்கோ போய் எல்லாம் படிக்க வேணாம். காலேஜுக்கு இருந்தாலும் ஸ்கூலா இருந்தாலும் இனிமே அங்க இருக்கிற மெட்டா கல்வியிலோ காலேஜ்ல நீங்க அட்மிஷன் வாங்கிட்டீங்கன்னா இங்க இருந்தே படிச்சிடலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே எக்ஸாம் எழுதி இங்கே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, சர்டிபிகேட் உங்களுக்கு எல்லாமே மெயில்ல கூட அனுப்புவாங்க. சோ எப்படின்னா இந்த கிளாஸை போட்டுக்கிட்டா நீங்க இந்த காலேஜ்ல இந்த ப்ரொஃபஸர் முன்னாடியோ டீச்சர் முன்னாடியோ நீங்க தோன்றலாம். உங்க பக்கத்துல இருக்கிற உங்க பசங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பக்கத்துல இருப்பாங்க. எல்லாருக்கும் தனித்தனி டிஃபரெண்ட் அவதார் மூலியமா நீங்க போலாம். சோ இது எல்லாமே எப்பங்க வரப்போகுது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. யோசனை பண்ணி பாருங்க. ஜிபே, போன்பே உங்க கைக்கு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? கோவிடுக்கு அப்புறம் 2 வருஷத்துல யார் கையில, ஒரு ஆள் கையில ஜிபே, போன்பே இல்லாம இருக்கா? அதே மாதிரிதான் இந்த மெட்டாவாஸ்ன்றது பயங்கர ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வரும்போது பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு யாரும் கடந்து போயிடாதீங்க. ஆல்ரெடி வந்துருச்சு. இந்தியா ஃபுல்லா மெட்டா கல்வி வந்து உருவாக்கிட்டாங்க. தமிழ்நாட்டுல கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்துல சென்னையில வந்து ஒரு மெட்டா கல்வி. சோ அதை பத்தி 2 செகண்ட் வீடியோ போடுற பாருங்க. மெட்டா கல்வி என்பது வர்ச்சுவல் ரியாலிட்டி லேர்னிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டா கல்வியில் பார்க்கும்போது ரொம்ப அந்த நேச்சுரலாக இது இப்படி தான் இருக்கும், ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றத பசங்க ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இங்கேருந்து நேராக நம்ம விண்வெளிக்கு போய் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகேங்க. ஸோ இதுலேயே வந்து ஷாப்பிங் மால் இருக்கு, பிளிப்கார்ட் உருவாகிருக்காங்க, அமேசான் உருவாகிட்டு இருக்காங்க, அலிபா உருவாகிட்டு இருக்காங்க, மூவி தியேட்டர் இருக்கு, ஆஃபீஸ் இருக்கு. இனிமே ஆஃபீஸ்க்கெல்லாம் நம்ம போய் வேலை செய்யணும் அப்படின்னா வெளிநாட்டுக்கு வாங்க அப்படிலாம் கூப்பிட மாட்டாங்க. VR கிளாஸ் வாங்கி வச்சுட்டு வீட்டில இருந்து பண்ணலாம். கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம்
எங்க வீட்டுல இருக்கிறவங்க எங்க வேலை செய்யறாங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிற கம்பெனில வேலை செய்யறாங்க, ஆனா இங்க இருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ல எனக்கு பயங்கரமா வந்துட்டு இருக்கு. இதோட சேர்ந்து நிறைய ப்ராஜெக்டுக்கான இருக்கிறதால தான் கிரிப்டோ கரன்சியோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் வந்துருச்சுங்க. ஸோ இது எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஷாப்பிங் மால் நடந்துட்டு இருக்கு, அங்க வந்துட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் யாருங்க என்னங்க பண்றது? அப்ப எப்படி டாக்ஸ் போடலாம்? எல்லா மக்களும் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா இது கவர்மெண்ட்டுக்கு என்ன வருமானம் இருக்கும்? இப்படின்றதால தான் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, எல்லா நாட்டு கவர்மெண்ட்டும் டாக்ஸ் ஆல்ரெடி போட்டுட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து 30% டாக்ஸ் போட்டிருக்காங்க. நான் ஒரு 50% வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனா 30% தான் போட்டிருக்காங்க. நான் இந்த ஃபீல்டுக்கு வரும்போது இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு அதுக்கு ஒரு பச்சை கொடியே காட்டல, இப்ப டாக்ஸே போட்டாங்க. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, கவர்மெண்ட் எந்த ஒரு விஷயத்துக்கு வரி கொடுத்துருக்காங்களோ அந்த விஷயம் நேர்மை அப்படின்றது தான். இல்லைன்னா முடியுமா? நல்லா கேட்டுங்க, ஒரு கொள்ளைக்காரன் போயிட்டு கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டு இந்த என் பணத்தை இதை நான் டாக்ஸ் கட்டுறேன்னா கவர்மெண்ட் ஒத்துக்குமா? பிடிச்சி உள்ள போட்டுரும். நல்லா அதே மாதிரி நம்ம எந்த தொழில் பண்ணாலும் கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த தொழில் நான் பண்ணேன் அப்படின்னா அந்த டாக்ஸை வாங்கிட்டாங்கனால அது நல்ல தொழில் தான். அப்படிதான் இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி இருக்கு. இந்த விழிப்புணர்ச்சி நிறைய பேருக்கு இல்லை. ஸோ இந்தியாவில் 30% போட்டிருந்தாலும் நம்ம அழகான முறையில் நம்ம சம்பாதிக்கலாம். எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாசத்துல நம்மளோட பணத்தை வேற யார்ட்டையுமே கொடுக்காம 1 2 3 10 தெரிஞ்சவங்களா இருந்தாலும் கரெக்டா சொன்னா ஒரு வருஷத்துக்கு 240% 360% வரைக்கும் சம்பாதிக்கலாம். அதாவது சராசரியா பிரிச்சு போட்டீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 20% 30% வரைக்கும் நீங்க கண்டிப்பா நீங்க சம்பாதிக்கலாம் நேர்மையான முறையில. எல்லாராலையும் முடியுமா? எல்லாராலையும் முடியும். ஆனால் உங்ககிட்ட கண்டிப்பா ஒரு குரு இருக்கணும், ஒரு ஆசிரியர் இருக்கணும். குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம் தான். நீங்க என்னன்னாலும் போலாம், நீங்க கோயிலுக்கு போகலாம், புலம்பலாம், பேசலாம், ஆறுதல் தான் கிடைக்கணும். சரிங்களா? சரி, அறிவு கோயிலுக்கு நீங்க வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மாறுதல் வேணும். உங்களுக்கு ஆறுதல் வேணுமா, மாறுதல் வேணுமா? அப்ப மாறுதல் வேணும் என்னோட வாழ்க்கையில இருந்துன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு குரு வேணும். குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம். நீங்க எங்கெல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கீங்களோ அதுக்கு பின்னாடியோ முன்னாடியோ ஒரு குரு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா குருக்குன்னு ஒரு குரு இருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம், நஷ்டம், கஷ்டம், அதை சொல்லி வளர்க்கறதால அந்த இதெல்லாம் நமக்கு வராதால நஷ்டமே இல்லாம நம்ம சம்பாதிக்கலாம்ன்றதை நல்லா சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த தொழில் அப்படிப்பட்ட சூப்பரான ஒரு தொழில். உலகத்திலேயே மிக சிறந்த பணக்காரர்கள் எத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க. அதுல கிரிப்டோ கரன்சியை தவிர்க்கவே மாட்டாங்க. ஆனால் உலகம் ஃபுல்லா எல்லாருமே வந்துட்டு ட்ரேடிங்னு வந்துட்டா அதுல எதுல இறங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிக்கு தான் இறங்குறாங்க. என்ன காரணம்? என்எஸ்சி பிஎஸ்சியும் நல்லதுதான், ஆனா 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் இயங்காது. அந்த 18 மணி நேரம் சேர்த்து இயங்குறதால கிரிப்டோ கரன்சில வருமானம் ஜாஸ்தி. கமாடிட்டி மார்க்கெட் சூப்பர், ஆனா கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துல 10 மணி நேரம் இயங்காது. அந்த 10 மணி நேரத்தையும் சேர்த்து கிரிப்டோ கரன்சி இயங்கிட்டு இருக்கிறதால அதுல வருமானம் ஜாஸ்தி. ஃபாரெக்ஸ்லயும் சூப்பர் தான். 365 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 96 நாட்கள் வந்துட்டு இயங்காது, சாட்டர்டே சண்டே. அதையும் சேர்த்து இயங்கிட்டு இருக்கிறதால தான் கிரிப்டோ கரன்சி மேல எல்லாருக்கும் இவ்வளவு பெரிய கிராஷ். அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வரும், நம்ம போட்டா எவ்வளவு வரும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஏறத்தாழ 240% 360% வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ட்ரேடிங்ல. ஸோ லிக்விடிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட பணம் எப்பங்க என் கையில வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எத்தனை 100 ரூபாய் ஆரம்பிச்சு எத்தனை லட்சமா இருந்தாலும் சரி 15 20 நிமிஷத்துல வந்துடும். ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போட்டுட்டு கொஞ்சம் ஓரமா நின்று நீங்க 100 ரூபாய் பெட்ரோல் 100 ரூபாய் போட சொல்லிட்டு உங்களுக்கு கிரிப்டோ காயின்ஸை வித்துட்டு ஜிபே போன்பேல வர வச்சு நீங்க கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கலாம். ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு நீங்க ஈஸியா வந்து ஆர்டர் கொடுத்துட்டு ஆர்டர் வரதுக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம், நேரம் சாப்பிட்டு முடியறதுக்குள்ள நீங்க உங்களோட கிரிப்டோ கரன்சியை வித்துட்டு நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். எல்லாமே லீகலான எல்லாமே லீகல் தான். ஸோ கிரிப்டோ கரன்சியில பல விதமானங்கள் இருக்குது. இந்த கேமிங் பண்ணி நிறைய விஷயங்கள்ல நிறைய சம்பாதிப்பாங்க. ஆனா ஜெனுனா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மைனிங், ஹோல்டிங், ஸ்டாக்கிங், ட்ரேடிங். மைனிங்னா என்ன? ஒரு பேங்கர் செய்யக்கூடிய வேலையை செய்யறது. அவருக்கு என்ன கிடைக்கும்? கரன்சியா கிடைக்காது, அவங்களுக்கு ரிவார்டா கிரிப்டோ கரன்சி தான் கிடைக்கும். அந்த ஹோல்டிங்னா என்ன அப்படின்னா இடத்த வாங்கி வச்சோ தங்கத்தை வாங்கி வச்சோ வித்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணம் கிடைக்கும், அந்த நாட்டோட கரன்சி கிடைக்கும். இங்க எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஹோல்டிங் பண்றதால உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியா வளரும், அதோட வேல்யூ வளரும். அடுத்து ஸ்டாக்கிங்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எஃப்டி, பிக்சட் டெபாசிட் நீங்க போடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன, உங்க பணத்துக்கு வட்டி கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இங்க வட்டி எல்லாம் கிடையாது, போனஸ் காயினா கொடுப்பாங்க. ஆனா அந்த ஸ்டாக்கிங்கை கரெக்டான முறையில் பார்த்து போடணும். அண்ட் ட்ரேடிங்னா என்னங்க? வாழும் போதே நம்ம வந்து சொர்க்கத்தை பாக்குறது அப்படின்றது தான். ஸோ எப்பயுமே நான் சொல்லக்கூடியதுதான், நம்ம 4 நாள் கழிச்சு நமக்கு பிரியாணி கிடைக்குன்றதுக்காக டெய்லி தண்ணி குடின்னு நம்ம பசங்கிட்ட சொல்ல முடியுமா? ஸோ அதனால எப்பயோ வளரும், அது கரெக்ட் தான். இப்போ நம்ம வாழணும் இல்லையா? நம்ம வாழ்ற நாட்கள் தான் கரெக்டான, நம்ம சொல்றது வாழ்ற நாட்கள் தான் உண்மையான நாட்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அந்த நாட்கள்ல நல்லா வாழணும் அப்படின்னா நல்லா உடனே சம்பாதிக்கணும். அதுக்கு ட்ரேடிங் தான் நல்ல. இப்பவும் நல்லா சம்பாதிக்கலாம், ஃபியூச்சரும் நல்லா சம்பாதிக்கலாம். இதை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட் இறங்குது ஏறுதுன்னு கவலைப்படாதீங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலையாள் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்ல இல்லாம முதலாளியோட ஒரு மைண்ட் செட்ல இருந்து நீங்க கொஞ்சம் பாருங்களேன். முதலாளிகள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா தங்க விலை ஏறினாலும் இறங்கினாலும் தங்க வியாபாரி ஏதாவது கவலைப்படுறாரு? வளர்ந்துகிட்டே இருக்கிறாரு. வட்டிக்கு ஒரு கவலைப்படுறாரு? வளர்ந்துகிட்டே இருக்கிறாரு. அதாவது நாங்க தங்கத்தெல்லாம் வாங்கி வச்சுட்டு கொடுப்பாருல வட்டிக்கு, அடமான கடை, அவர் வளர்ந்துகிட்டே இருக்கிறாரு. ஒரு காய்கறி கிடக்காரு, காய்கறி விலை ஏறினாலும் இறங்கினாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன்றாரு. ஸோ இதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது யாரு அப்படின்னா பொதுமக்கள் தான். ஸோ பொதுமக்களா இருக்கலாமா
ட்ரேடரா இருக்கலாம். ஆனா என்ன கேட்டா ட்ரேடரா தான் இருக்கலாம். வர்த்தகம் அப்படிதான் அர்த்தம். பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா ஓகே, எல்லாம் ஓகே. ஆனா பேசிக்ஸ் சில விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல அடுத்துல இருந்து வரக்கூடிய ஒரு 15 நிமிஷம் முக்கியமான விஷயம். டோட்டலா இந்த 90 நிமிஷமும் முக்கியம் தான். அதுல இப்ப பண்ற இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா கிரிப்டோ கரன்சில என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா சோசியல் மீடியால போய் ஏமாறாதீங்க. சரி, நல்லா யாருக்கும் நான் வளர்றது யாருக்கும் தெரியக்கூடாது. என் வீட்டுல இருக்கவும் தெரியக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியக்கூடாது. இவன்லாம் யாருமே தெரியாது. நம்ம யார்ட்டையும் நான் ஃபோன் பண்ணி கேட்க மாட்டேன். ஜஸ்ட் டேல கேட்க மாட்டேன், கூகுள்ல சர்ச் பண்ண மாட்டேன், எந்த ஒரு இன்ஸ்டியூட் போய் படிக்க மாட்டேன், யார் சொல்றது கேட்க மாட்டேன். ஆனா யாராவது ஒருத்தவங்க சாட் பண்ணி வெளிநாட்டுக்காரன் சொல்றதுதான் உண்மை, கோட் ஷூட் போட்டு பேசுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் ஒரு பிம்பம் இருக்கு. அது மாதிரிலாம் நம்பாதீங்க. புரியுதுங்களா? நிறைய பேர் சோசியல் மீடியால போயிட்டு ஏமாந்துருக்காங்க. ஒரு வார்த்தை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. திருப்பி சொல்றேன், ஒரு வார்த்தை சொல்றேன், நோட் பண்ணிங்க. ஹாய் டியர், ஹலோ டியர். இந்த மாதிரி டியர்னு முன்ன பண்ண தெரியாதவன் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சானா பிளாக் பண்ணுங்க. பிளாக் பண்ணீங்கன்னா பல லட்சம் ரூபாய் உங்களுக்கு லாபம். இல்ல அப்படின்னா பல லட்சம் ரூபாய் நஷ்டமாயிடும். ஏன்னா கொஞ்ச நேரம் தான் உங்க மூளை உங்ககிட்ட வேலை செய்யும். அதுக்கப்புறம் அவன் உங்க மூளை எப்படி ட்ராப் பண்ணவனே தெரியாது. அவன் என்ன பண்ணுவான்னா உங்க பணத்தை எப்படி புடுங்குவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு அட்ரஸ் தெரியாதவங்க, முகம் தெரியாதவங்க, முகம் காமிச்சு பேசாதவங்க பின்னாடி போகாதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், ஒரு அட்ரஸ் இருக்கணும், ஒரு வேல்யூ இருக்கணும். சரிங்களா? அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்ட இந்த ஐஎன்ஆர்ஓ எல்கேஆர்ஓ வாங்க மாட்டாங்க. ஏன்னா வாங்கினா அவங்க அக்கௌண்ட் நீங்க ஃப்ரீஸ் பண்ணலாம். இன்னைக்கு சட்டம் நிறைய பேருக்கு தெரியாது. ஜிபேல ஒரு 10 ரூபாய் தெரியாம அனுப்பிச்சிட்டா கூட அந்த 10 ரூபாய்க்காக ஒரு அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கு சட்டம். ஆனா நிறைய பேருக்கு தெரியாது. அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க இங்க இருக்கிற கரன்சியா வாங்காம கரன்சி கொடுத்து டாலரா வாங்கிடுவாங்க. ஒரு எக்ஸ்சேஞ்ச், நல்ல எக்ஸ்சேஞ்ச் ஓபன் பண்ண சொல்லுவாங்க. டாலரா வாங்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டாலரை வேற ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு போயிடுவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு சட்டம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? தங்கம் கூட வெளியாட்ட வாங்கக்கூடாது. தங்கம் வாங்குறது விற்கிறது எங்க விற்கணும்? தங்க வியாபாரிட்டு தான் வாங்கணும், விற்கணும். எக்ஸ்சேஞ்சுன்னு எதுக்கு இருக்குது? வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு இருக்க பேர் தானே எக்ஸ்சேஞ்ச். அதை விட்டுட்டு எதுக்காக நீங்க வேற ஒரு பிளாட்ஃபார்ம் போறீங்க அப்படின்னா ஆசை. டெய்லி 20% கிடைக்கும், டெய்லி 30% கிடைக்கும். அது வெளிநாட்டுக்காரன் சொல்லிட்டான், அந்த பொம்பளை புள்ள போட்டோ சூப்பர் அழகா வச்சிருக்கு டிபி, இப்படி சொல்லி நிறைய பேர் பணத்தை கொண்டு போய் போட்டுருவாங்க. உண்மையா இதான், 4 பேர் பணத்தை போட்டுருவாங்க. அண்ட் பணம் வருமானா 1 நாள் 2 நாள் வரும், அதுக்கப்புறம் வராது. அதுக்கப்புறம் வரவே வராது. சரி, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு கொள்ளக்காரெல்லாம் ஏன் உருவாகுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேர்மையா இருந்தா அதிகமா சம்பாதிக்க முடியாதுன்னா அவங்க எல்லாம் உருவாகுறாங்க. அப்படி இருக்கும்போது நேர்மையா இருக்கும் போதே அதிகமா சம்பாதிக்க முடியும்னா ஏன் அவங்க எல்லாம் உருவாகுறாங்க? ஒரு இடத்துல அளவுக்கு அதிகமா ஒரு நாளைக்கு 20% கிடைக்குதுன்னா எல்லா நாட்டு கவர்மெண்ட் கொண்டு வந்து இதுல போட்டுறாதா பணத்தை? ஒரு நாளைக்கு எல்லா நாட்டு கவர்மெண்ட் இதுல இறங்காதான்? எல்லா வேலை வெட்டி விட்டுட்டு எல்லா தொழிலதிபர் வரமாட்டாங்களா? அதானி அம்பானி எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. ஆனா நம்மளோட ஆசை, நம்மளோட கமிட்மெண்ட், நம்மளோட என்ன பண்ணுவோம், இந்த பணத்தை போட்டுருவோம். வரவே வராது. டாஸ்க் மாறிடுச்சுன்னுவாங்க, லெவல் மாறிட்டீங்கன்னுவாங்க, இன்னும் கொஞ்சம் பணத்தை போடுங்கன்னு சொல்லுவாங்க, போட்டுக்கிட்டே இருக்க சொல்லுவாங்க, வரவே வராது. கடைசியில் என்ன சொல்லுவாங்க? இதுக்கு டாக்ஸ் வந்துருச்சு, நீங்க டாக்ஸ் கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்துவாங்க. இப்படி ஏகப்பட்ட 2023 ஏமாந்தவங்க ஏகப்பட்ட பேரு இந்த மண்ணுலகத்திலே இல்லாம விண்ணுலகத்துக்கு போனவங்க கடன் தொல்லையால நிறைய பேர் இருக்காங்க. சோ வேற வழி கிடையாது. என்னன்னா பணம்ன்றது பாத்தீங்கன்னா வேற, அவமானம், அப்புறம் நம்ம ஏமாந்துட்டோன்ற கில்ட்டி ஃபீல்ன்றது வேற. ரெண்டாவது, அவங்க கஷ்டத்தை வெளில சொல்ல முடியல. ஒருத்தர்கிட்ட ஏமாந்ததை மட்டும் நிறைய பேரால வெளில சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கேட்டுற ஒரு கதையை நினைச்சு சிரிப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வெளில சொல்ல மாட்டாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ட்ட சொல்ல முடியறது இல்ல, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் சொல்ல முடியல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியல, யார்ட்டையும் சொல்ல முடியாம என்ன ஆகும்னா மன இறுக்கத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரியான லெவல்ல இருந்தெல்லாம் வெளியில வந்தவன் தான் நானும். சரிங்களா? தயவு செஞ்சு ஒண்ணு சொல்றேன், எதுக்காகவும் கொலைப்படாதீங்க. நேர்மையான வழி ஏகப்பட்ட வழி இருக்கு. நேர்மையான வழியிலே நம்ம தாராளமா சம்பாதிக்கலாம். இன்னமும் நம்ம ஏதாவது ஒரு தேடல்ல இருக்கோம் அப்படின்னா ஆண்டவன் நமக்கு ஒரு வழி விட்டுருக்கான்னு தான் அர்த்தம். இது இல்லைன்னா அடுத்து அப்படின்ற ஒரு வழி விட்டுருக்கான்னு தான் அர்த்தம்ன்றத நம்புங்க. கான்பிடென்டா இருந்தா நல்லா சம்பாதிக்கலாம், எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இதுதான் இப்படி பண்றாங்க, இதெல்லாம் ஆரோய். இது இல்லாம சில விஷயங்கள் ஒண்ணு பண்ணக்கூடியது நிறைய இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணத்தை என்கிட்ட கொடு, நான் ட்ரேட் பண்றேன் அப்படின்றது. சரி, எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் சரி, அது நீங்க ஷேர் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, கமாடிட்டி ஈக்விட்டியா இருந்தாலும் சரி, உங்களோட பணத்தை நீங்க வேற யார்ட்டையாவது கொடுத்து அவங்க ட்ரேட் பண்ணி எனக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னா அவர் யாரா இருந்தாலும் ஸ்கேமர் தான். நானா இருந்தாலும் என்கிட்ட பணத்தை கொடுங்க, நான் ட்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாலும் நானும் ஒரு ஸ்கேம் தான். சரி, ஒரு அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்றதுக்கு கூட பாத்தீங்கன்னா ஸ்கேமர் தான் பேர் வச்சிருக்காங்க. சிபியோட ரூல்ஸ் பிரகாரம் அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ஒரு சட்டங்கள். அப்படி இருக்கும்போது பணத்தை மற்றவங்கிட்ட கொடுக்கறதுல எந்த விதமான நியாயமே கிடையாது. அப்படி யார்கிட்டையும் பணத்தை கொடுத்துடாதீங்க. தயவு செஞ்சு யார்ட்டையாவது பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிருங்க.
என்னைக்காவது ஒரு நாள் ஏமாற்றப்பட போறீர்கள். என்னைக்கு அந்த டேட்டு நேரம் தான் தெரியாத தவிர டெஃபினட்டா அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. நாங்க கிட்டத்தட்ட 2.5 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. சோ அது இல்லாம சில விஷயங்கள் கிரிப்டோ கரன்சிலையும் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காயின் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நிறைய இருக்கு. சோ நான் ஏற்கனவே நான் சொன்னதுதான், இந்த காயின் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இதுல எது சிறந்தது காயின்ல? ஏன்னா காயின்லயும் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? எது சிறந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காயின் எல்லாமே வந்து பிளாக் செயின்ல தான் இயங்கிட்டு இருக்கு. ரைட்? இந்த பிளாக் செயின்ல தான் இயங்கிட்டு இருக்குன்றதால நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்க சொந்தமா ஒரு பிளாக் செயின் வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க. ஒரு சொந்தமா ஒரு பிளாக் செயின் வச்சிருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 தகுதியே கிடையாது. நான் இருக்கேன், எனக்கு சொந்தமா ஒரு பேங்க் இருக்குன்னா தகுதியா இருக்குமா? அது என்னங்க இது அர்த்தம்? வெளி பேங்க்ல எனக்கு எவ்வளவு பணம் இருக்குது, என் அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குதுன்றதுதான் தகுதியே தவிர, நானா என் சொந்த பேங்க் வச்சிருக்கேன், அந்த பேங்க்ல 10 கோடி ரூபாய் இருக்கு, 10,000 கோடி ரூபாய் இருக்குன்னு சொன்னா தகுதி எப்படி கிடையாதோ, அதே மாதிரிதான் பிளாக் செயின் வச்சிருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தகுதின்னு எந்த ஒரு காயினுக்குமே இல்ல. இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெயில் ஆரம்பிக்கிற மாதிரி, இந்த வெப்சைட் ஆரம்பிக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பிளாக் செயினை வந்துட்டு வாடகைக்கெல்லாம் எடுத்து கூட பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காயினுக்கு முழுமையான ஒரு தகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காயினுக்கு உண்டான ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு நான் இப்ப முன்னாடி சொன்னதை சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த ஷேர் மார்க்கெட்ல கூட நிறைய பேர் வந்துட்டு ஏமாத்தினாங்க இல்லையா? ஒரு கம்பெனி, இந்த சத்தியம் சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்கேம் பார்த்திருப்பீங்க. அவங்க என்ன பண்ணாங்க, வருமானமே இல்லாத அவங்க கம்பெனியை வருமானம் இருக்க மாதிரி காமிச்சு அவங்க ஆர்டிபிஷியலா அவங்களோட ஷேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதை கண்டுபிடிச்சதுதான் சிபி. அதேதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க கிரிப்டோ கரன்சில நிறைய நடக்கும். எதுல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லெட்ஜர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பிளாக் செயின் லெட்ஜர், அந்த பிளாக் செயின் லெட்ஜர்ல எதுலாம் பப்ளிக் காயின், பிரைவேட் காயின், பர்மிஷன் காயின் பார்த்துட்டா அதோட தகுதியை தரத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு இந்த பப்ளிக் காயின் அப்படின்னா தைரியமா நீங்க இறங்கலாம். ஏன்னா பப்ளிக் காயின் வந்து 51% யார் இருக்காங்களோ அவங்க நினைச்சாதான் எதுவும் பண்ண முடியும். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உலக மக்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 51% பேர் ஒரு ஜூம்ல உட்காந்து சேர முடியுமா? எத்தனை மில்லியன் பேர் சேர முடியுமா? ஒரு முடிவு எடுக்க முடியுமா? முடிவே எடுக்க முடியாது. சரிங்களா? பப்ளிக் காயின்றது வந்து ஜனநாயக நாடு மாதிரி. இந்த பிரைவேட் காயின், பர்மிஷன் காயின்றது வந்து பாத்தீங்கன்னா சர்வாதிகார நாடுகள் மாதிரி. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்கீம் பேஸான ஒரு காயினா தான் இருக்கும். பெரும்பாலும் இந்த பிரைவேட் காயின், பர்மிஷன் காயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் பேஸ்டு ஒரு காயினா தான் இருக்கும். அது வளர்றதுக்கான சாத்தியக்கூடுகள் கொஞ்சம் கம்மி தான். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு நீங்க NSE, BSE இது ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஷேர் வாங்குறீங்க. அந்த ஷேர் நான் வாங்கணும்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காசு எடுத்துட்டு போயிட்டு அந்த கம்பெனில போடுவாங்க. அந்த கம்பெனியோட வளர்ச்சி அதிகப்படுத்துவாங்க. அந்த கம்பெனியோட வளர்ச்சி அதிகமானா அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் அதிகமாகும். அப்ப அதுல முதலீடு போட்டவங்களுக்கு எல்லாம் பணம் வரும். கரெக்டுங்களா? அப்ப அந்த பணத்தை எடுத்து அந்த கம்பெனிலேயே போடணும். அதானே? ஆனா அந்த கம்பெனி அந்த பணத்தை எடுத்து 10 பேருக்கு பிரிச்சு தந்தா எப்படி வளரும்? அதுதான் நிறைய வந்து MLM டைப்ல நடக்குது. சோ ஒரு காயினை நம்ம வாங்குறோம்னா அந்த காயினுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணாம அதை சொல்லி விடுறவங்களுக்கு எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா அந்த காயின் வளர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரியே பெரும் காயின்களை என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சம் பெர்சன்டேஜ் பிட்காயினா வாங்கி போட்டுறாங்க. அது மாதிரி வாங்காம எல்லாத்தையும் பிரிச்சு போட்டாலும், எல்லாத்துக்கும் MLM டைம்ல கொடுத்தாலும் வளர்றதுக்கு ரொம்ப சாத்தியக்கூறுகள் கம்மி. சோ பெரும்பாலான ஒரு காயின்ஸ் வந்துட்டு இந்த பிரைவேட் காயின், பர்மிஷன் காயின்ஸ் மேக்ஸிமம் அப்படிதான் இருக்கும். இதை பத்தி நீங்க எப்படிங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒயிட் பேப்பர் இருக்கும். அந்த ஒயிட் பேப்பர்ல வாங்கி பாருங்க, எல்லாம் தெரியும். இந்த பிரைவேட் காயின்றது அவங்க கையில இருக்க கீ மாதிரி. ஸோ பர்மிஷன் தான் அவங்க தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ரெக்கமெண்ட் ரோபோடெக் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் காயினோ பர்மிஷன் காயினோ நான் ரெக்கமெண்ட். உலகம் ஃபுல்லாக எந்த காயினாக இருந்தாலும் சரி, வேர்ல்டு வைட் சொல்ல வரேன். அண்ட் காயின் அண்ட் டோக்கன் இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்சியேஷன் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ காயின் அப்படின்னா என்ன, டோக்கன் அப்படின்னா என்னன்னா, காயின் பேர் வச்சிருக்கோம், அதெல்லாம் காயின் ஆயிட முடியாது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு பாயிண்ட்ஸ்லாம் நிறைய கொடுப்பாங்க. அந்த 1000 பாயிண்ட்ஸ் இருந்தாலும் நீங்க இந்த பொருள் வாங்கலாம் அப்படின்னு வாங்க. ரிலையன்ஸ்ல நீங்க அந்த மாதிரி ஒரு கார்டு போட்டுக்கலாம். இல்ல பெட்ரோல் பங்க்ல HPல நீங்க கார்டு அந்த மாதிரி போட்டுக்கலாம். சரி, ரிலையன்ஸ்ல வாங்கியிருக்கிற அந்த கார்டு எடுத்துட்டு போயிட்டு அந்த பாயிண்ட்ஸை போயிட்டு நீங்க வந்து ஸ்பென்சர்ல போய் யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. வேற சூப்பர் மார்க்கெட் யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. HP பெட்ரோல் பங்க்ல இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸை போயிட்டு நீங்க இந்தியன் ஆயில யூஸ் பண்ண முடியுமா? ஷெல்ல யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் இந்த காயின் அப்படின்ற டோக்கன் வடிவத்தில் இருக்கிறது காயின் சில பேர் சொல்லுவாங்க. அது எல்லா எக்ஸ்சேஞ்சிலும் இருந்தால் அது ரியல் காயின். எல்லா எக்ஸ்சேஞ்சிலும் இல்லாம குறிப்பிட்ட எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம யோசிக்க வேண்டிய காயின். ஃபியூச்சர்ல வாழலாம் அப்படின்னாலும் இப்ப எடுக்கிறது ரிஸ்க் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இன்னும் உதாரணமா சொல்ல போனா, ஏன் தங்கம் எல்லாருமே வாங்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கத்தை நீங்க வாங்கி கொண்டு போய் எந்த நாட்டுல வேணா நீங்க செல் பண்ணலாம், அடமானம் வைக்கலாம், யார்கிட்ட வேணா கொடுக்கலாம் வேல்யூ. ஆனா நான் இது தங்கம், ஆனா இது என்கிட்ட தான் திருப்பி வாங்கினாதான் அடமானம் வைக்க முடியும், என்கிட்ட தான் நீங்க விற்க முடியும்னு சொன்னா அதுக்கு பேர் தங்கம்னு நீங்க தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அது மாதிரிதான் சில காயின் உருவத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்கும் உலகம் ஃபுல்லா அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும்.
அடுத்து காயின் லாக்கிங், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த காயின் லாக்கிங் அண்ட் ஸ்டாக்கிங் இதை லாங் டைம் பண்றதுக்கு எந்த நாட்டிலையும் சட்டம் கொடுக்கல இது வரைக்கும், எந்த நாட்டிலையுமே 24 hours தான். இந்த காயினை வந்து ஸ்டாக்கிங் கொடுக்கறதுக்கும் லாக்கிங் பண்றதுக்கான சட்டத்திட்டங்கள் யார் வகுத்திருக்காங்கன்னா SEC, செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கவுன்சில். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த காயினை நீங்க லாக்கிங் பண்ணிருந்தாலும் ஸ்டாக்கிங் பண்ணிருந்தீங்கனாலும் 24 hours கொடுத்துடணும். அது இல்லாம பல வருஷங்கள் நீங்க லாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணா, நீங்க லாக் பண்ணிருக்கிற வருஷத்துக்கு நடுவுலயே அந்த காயினோட ஒரு காயினோட விலை 10 கோடி ரூபாய்க்கு போனா கூட என்ன முக்கியம், உங்களுக்கு எப்படி விற்க முடியும்? விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் கிடையாம சட்ட ரீதியாகவும் இதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, இதுல டாக்ஸ் எக்ஸாம்ஷன்ஸ்லாம் கிடையாது, வரி விலக்கு கிடையாது. இப்போ உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டுக்கோ இன்சூரன்ஸுக்கோ இதுக்கான அப்ரூவல் இருக்குது. ஏன்னா அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 80C 80D இருக்குது. ஆனா இது இல்லாம இந்த மாதிரி பண்றது மிகப்பெரிய தப்பு, அது மிகப்பெரிய சட்ட விரோதங்கள். அந்த மாதிரி விஷயத்துல யாருமே இறங்காதீங்க. எந்த காயின் நீங்க வச்சிருந்தாலும் அந்த காயின் 24 hours ரெடீம் பண்ணா உங்களோட அக்கௌண்ட்ல வரணும். அப்படிப்பட்ட ஒரு காயின்ல நீங்க இறங்குங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்றத இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன். சோ அது இல்லாம இன்னும் சில தகவல்கள் சொல்லணும் காயினை பத்தி அப்படின்னா, ரோபோட்டிக் கிரிப்டோ எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ல இருக்கிறவங்க சேஃபா ஒரு காயினை வாங்குவாங்க, விற்பாங்க. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் பண்றேன், கூகுள் உள்ள போறேன். அப்புறம் நாங்க எந்த காயினுக்கு எதிரியானவர்கள் கிடையாது, எங்களுக்குன்னு எந்த ஒரு காயினும் கிடையாது, அதனால காம்படிட்டர்லாம் யாரும் கிடையாது. இது கிரிப்டோ கரன்சி அவேர்னஸ் ப்ரோக்ராம், அவேர்னஸ் கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. இதாங்க பார்க்கணும். காயின் மார்க்கெட் கேப்னு இருக்கா, இது உள்ள போகணும். நீங்க இது உள்ள போனீங்கன்னா எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் இதுல தெரிஞ்சுக்கலாம். இதுல எவ்வளவு காயின் இருக்குன்னு பாத்துக்கலாம், எவ்வளவு எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்னு பாத்துக்கலாம், மார்க்கெட் கேப் எவ்வளவு நடந்துட்டு இருக்கு 24 hours சொல்லிட்டு பாத்துக்கலாம், டாமினேஷன் 50% இருக்குன்றத பாத்துக்கலாம். இது என்ன டாமினேஷன்றது நான் சொல்றேன், இது எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். சோ முதல்ல ஒரு எக்ஸ்சேஞ்ச் நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ அது என்ன மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் இருக்கும்னா, எல்லாரும் UK, US, இந்தியா, ஸ்ரீலங்கா எல்லாரும் வரக்கூடிய எக்ஸ்சேஞ்சா இருந்தாதான் ஃபிளக்சுவேஷன் நிறைய நடக்கும். அதுல மட்டும் எல்லாருக்கும் தனித்தனியான எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் எல்லா நாட்டுக்கும். அதுக்கு நம்ம உள்ளூர்லயே நம்ம ஷேர் மார்க்கெட் வாங்கி வச்சுக்கலாம், ஷேர் மார்க்கெட்ல நம்ம ட்ரேட் பண்ணலாம். எல்லா நாட்டுக்காரங்களும் வரக்கூடிய இடத்துக்கு நம்ம போகும்போது தான் ஃபிளக்சுவேஷன் நல்லா நடக்கும். அப்ப உங்களுக்கு என்ன தேவைன்னா இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் தேவை. அதான் 100% ரைட் மெத்தட். ஸோ அப்படி ஒரு எக்ஸ்சேஞ்ச் முதல்ல நீங்க தேர்ந்தெடுக்கணும். அப்படி நீங்க எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்ச் வரும். ஹைலி ரெக்கமெண்ட் நாங்க எதை பண்றோம் அப்படின்னா பைனான்ஸ் தான் பண்றோம். ஏன் அப்படின்னா அதுதான் வேர்ல்டு நம்பர் 1, அதுக்கு மேல யாரும் கிடையாது. அப்புறம் SEC, செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கவுன்சில். உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, இப்ப நான் இந்தியாவில வந்து நான் பேங்க்ல பணத்தை போடுறேன், ஏதோ ஒரு பேங்க் XXX அப்படின்னு ஒரு பேங்க். இந்த பேங்க்ல பணம் வந்துட்டு இந்த பேங்க் திவாலானாலும் எனக்கு இந்த பணத்தை யார் கொடுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஏன்னா இவங்க அப்ரூவல் இருக்கிறதால தான் அந்த பேங்க்ல பணத்தை போட்டேன், இவங்க சொன்னதாலதான் அப்படின்றதால. அதே மாதிரியே இந்த எக்ஸ்சேஞ்சுக்கெல்லாம் யார் பொறுப்பாளர் அப்படின்னு கேட்டீங்கன்னா SEC, செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கவுன்சில். சின்ன சின்ன தப்பு பண்ணா கூட அதுக்கு ஒரு ஃபைன். தூக்கத்துல தப்பு பண்ணலாம்னு நினைச்சா காலைல விடிஞ்சு வந்து தூக்கத்துல ஏன் நீ தப்பு பண்ண மாதிரி நீ யோசனை பண்ண, நீ ஏன் கனவுல நீ தப்பு பண்ண மாதிரி யோசனை பண்ணேன்னு சொல்லி பிடிக்கக்கூடிய லெவல்ல நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த SEC. ஸோ அவங்க வந்து அப்ரூவ்டா இருக்கிறதால இந்த எக்ஸ்சேஞ்சை நம்ம பண்றோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்னோட இந்த எக்ஸ்சேஞ்ச் நம்பி என்னோட ஃபேமிலி இருக்கு. நான் 2.5 வருஷமா நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏறத்தாழ 50 லட்சத்துக்கு மேல நான் சம்பாரிச்சிட்டேன். ஆனா எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சிலும் எனக்கு இது வரைக்குமே அக்கௌண்ட் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, என் குடும்பம் சேஃபா இருக்கணும்னா நான் வச்சிருக்கிற இந்த எக்ஸ்சேஞ்ச் சேஃபா இருக்கணும்ன்றதால பைனான்ஸ் மட்டும் தான் நான் வச்சிருக்கேங்க. சரி, அதே மாதிரி பைனான்ஸை நம்ம ஹைலி ரெக்கமெண்ட் பண்றோம். இந்த பைனான்ஸை பத்தி மட்டும் உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்றேன், நான் ஒரு ஸ்லைடு இருக்கு சொல்றேன். அண்ட் தென் அடுத்து காயின். இந்த காயின் நீங்க வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியாயமான காரணங்கள் நிறைய வாட்டி நான் சொன்ன காரணங்கள் தான் இருக்கும். நம்பர் 1, உங்க ஃபேமிலி. என்னோட ஃபேமிலி நல்லா இருக்கணும், என்னோட ஃபேமிலிக்கு எனக்கு அப்புறம் ஒரு சொத்து சேர்த்து வைக்கணும், அந்த சொத்து வந்து பல மடங்கு வளரணும், அதுக்காக நான் கிரிப்டோ கரன்சியை சேர்த்து வைக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? எஸ், கரெக்ட். அண்ட் நம்பர் 2, நம்மளோட கனவு. எனக்குன்னு ஒரு கனவு இருக்குங்க, ஆனா அந்த என்னோட கனவை வந்து நான் வாங்குற சம்பளத்திலே நான் சம்பாதிக்கிற வருமானத்திலே பண்ண முடியாது, லட்சக்கணக்கான மடங்கு வளரணும், அதுக்காக வேண்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அதுக்காக கிரிப்டோ கரன்சிக்கு வரேங்கன்னு சொல்றீங்களா? எஸ், கரெக்ட். நம்பர் 3, என்னோட கமிட்மெண்ட். என்னோட கடன் ஜாஸ்தியா இருக்கு, என்னோட பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், அக்கா கல்யாணம் பண்ணணும், ஏதோ இருக்குது கமிட்மெண்ட். ஆனா அதெல்லாம் நான் சம்பாதிக்கிற பணத்தால முடியாதுங்க, லட்சக்கணக்கான வழங்கணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு தான் நான் கிரிப்டோ கரன்சிக்கு வந்தீங்கன்னா எஸ், கரெக்ட், 100%. இந்த 100%ன்றது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையா? அப்ப முன்னாடி இருக்கிற இந்த 100 எடுத்துக்கணும். என்னன்னா இதுல சர்ச் பண்ணி 1ல இருந்து 100க்குள்ள இருக்க காயினை வாங்குங்க. 100% கரெக்டா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 1ல இருக்கிற காயின் வந்து பிட்காயின், BTC, பிட்காயின், ரைட்டுங்களா? இந்த 100க்குள்ள இருக்கிறதுல காயின், 100க்குள்ள இருக்கிற காயின் நயா பைசா காயின், ₹1 கம்மியா இருக்கிற காயின் நயா பைசா காயின் இருக்குது. எலான் மாஸ்க்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, டெஸ்லா கம்பெனி ஓனர், ட்விட்டரோட ஓனர் இருக்காரு இல்லையா,
அவரு ஒரு காயின் மேல ரொம்ப விருப்பப்பட்டு வச்சிருக்கிறாரு. ட்விட்டரோட முகப்பு பேஜையே அந்த காயினை மாத்தினார், ஷிப்னு சொல்லிட்டு. அந்த காயினோட விலையே ₹1 கீழே. அந்த காயினோட விலை எலான் மாஸ்கோட பெரிய ஆள் போல இருக்கு நம்ம ஆளுங்கலாம். அது தமிழ்நாட்டிலயும் நிறைய பேர் இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்க மாதிரி. அவங்க எல்லாமே கீழே இருக்குது. எது 100க்கு கீழே இருக்கிற காயினை கூட அதிக விலை வச்சு வைக்கிறாங்க. அது ரொம்ப தவறான விஷயங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சூப்பர் ஸ்டார் படம் பார்க்க போனா சூப்பர் ஸ்டார் படம் தான், பவர் ஸ்டார் படம் பார்க்க போனா பவர் ஸ்டார் படம் தான். 2 பேருக்கு பின்னாடி ஸ்டார் இருக்கிறதுக்கால வேல்யூ ஒன்னாயிர முடியாதுங்க. சூப்பர் ஸ்டாருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை பவர் ஸ்டாருக்கு நம்மளால கொடுக்க முடியாதுன்றதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ அதனால காயினை எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னா, 100க்குள்ள இருக்கிற காயினை நீங்க சர்ச் பண்ணணும்னா இந்த போங்க, அப்படியே நேரம் டச் பண்ணுங்க. 100க்குள்ள இருக்கிற காயின் இப்படியே நேரம் ஒண்ணுன்னா பாருங்க, பாருங்க ஷிப் காயினுங்க. 16வது இடத்துல இருக்கிற காயினோட விலை ஒரு காயின் வந்து நயா பைசா. இப்ப 30,000 காயின்ல 16வது இடத்துல இருக்கிற காயினோட விலை வந்துட்டு நயா பைசா. அப்புறம் பாருங்க, அப்படியே நல்லா பாருங்க, ஃபுல்லா வாங்க. நிறைய இன்னொரு நயா பைசா காயின் காட்டுறேன். இங்க வந்திருக்கவங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுக்க போறோம் அந்த காயினை. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு சொல்றோம். அந்த மாதிரியான காயின்ஸ் நிறைய இருக்கு. அப்படியே பாருங்க, இந்த 100க்குள்ள இருக்கிற காயின்ஸ் ஏகப்பட்ட காயின்ஸ், நயா பைசா காயின்ஸ் எல்லாம் இருக்குங்க. நயா பைசா காயின்ஸ் எல்லாம் இருக்கு. எங்க இருக்குது, ஒரு நிமிஷம் இருக்கு, நான் பாக்குறேன். நேரம் மேல வந்து நான் வந்து இது பண்ணி வச்சிருக்கேன், அதுல பாத்துறேன். சோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. BTTCன்னு ஒரு காயின் இருக்குது, பிக்டோரண்ட்னு. அந்த காயின் நயா பைசா. அப்படிலாம் இருக்கும்போது ஒரு காயினோட வேல்யூ, ஒரு காயினுக்குள்ள போங்க, அதோட ஒயிட் பேப்பர் பாருங்க. இந்த காயின் பாருங்க, இதுதான் நாங்க கிஃப்ட் கொடுக்க போறோம். வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாம் கிஃப்ட்டுக்கு ரெடியா இருக்கு. இந்த காயினும் வந்து நயா பைசாங்க. இந்த காயினும் நயா பைசா. இப்படி இருக்கும்போது அதுக்கும் கீழே இருக்கிற காயினை வந்து அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சொன்ன ஒரு பெருசா பிரேஸ்லெட் போட்டிருக்காரு, கோட் ஷூட் போட்டிருக்காரு, இதுலயே வந்து காரு பஸ் வாங்கினாராம், இதுலயே வீடு வாங்கினாராம். அதெல்லாம் வாங்கினதே உங்களை மாதிரி ஆளுங்க காயின் வாங்கினதாலன்றது நிறைய பேருக்கு தெரியாது. சரி, நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்மளை நம்பி வந்தவங்களை நம்பிக்கையான ஒரு இடத்துக்கு கூட்டு தர, தெரிஞ்சு தெரியாம நம்ம தப்பு பண்ணக்கூடாது. தெரியாம பண்ண பரவாயில்ல, தெரிஞ்சு பண்ணக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்குங்க. இப்படிதான் சர்ச் பண்ணி இந்த காயினை வந்து நீங்க என்ன பண்ணணும், நீங்க பண்ணணும். ஏன் அப்படின்னா, இல்ல ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களா, பைனான்ஸ் இருக்கிற காயினை ட்ரேட் பண்ணுங்க. பைனான்ஸ் இருக்கிற காயின் ட்ரேட் பண்ணுங்க. அது நேர்மையா இருக்கும், உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் பைனான்ஸ் நான் சொல்லிட்டதாலேயே பைனான்ஸ் வச்சு சில ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்கும். என்ன அப்படின்னா, சில பேர் பைனான்ஸ் ஃபீட்ஸ்ல ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருவாங்க. அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அதுல அவங்களுக்கு தேவையான காயின் எல்லாம் போட்டுருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க Facebook, ட்விட்டர்ல எல்லாம் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்க முடியும் இல்லையா, அந்த மாதிரி பைனான்ஸ் ஃபீட்ஸ்ல ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம். அதுல அவங்களோட தேவையான காயின்ஸ் எல்லாம் போட்டுட்டு, இந்த காயினோட விலை அதிகமா இருக்குது, இந்த காயின் வாங்கிக்கோங்க, இந்த காயின் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பைனான்ஸ்ல இருக்கான்னு சர்ச் பண்ணி பாருங்க. சர்ச் பண்ணி பார்க்கும்போது பைனான்ஸ்ல வேற ஒரு பேர்ல இருக்கு அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அப்பவே புரிஞ்சுக்கங்க, ஆள் மாறாட்ட கதை நடக்குது. ஏன்னா எல்லா இடத்துலயுமே ஒண்ணுதானே நடக்கும். அன்புராஜ்னா ஆதார் கார்டுல அன்புராஜ் தான் இருக்கணும். ஆதார் கார்டுல அன்புராஜ் இருக்காது, பேன் கார்டுல வேற ராஜ் இருக்கும் அப்படின்னா அப்ப நம்ம ஏதோ ஸ்கேம் பண்றோம் தானே அர்த்தம். சோ அந்த மாதிரிலாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சிரிப்பா இருக்கு. சரிங்களா, ஓகே ரைட். ஸோ இது மட்டும் இல்லாம பைனான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹார்ட்வேர் வேலட், சாஃப்ட்வேர் வேலட் 2 இருக்குது. சாஃப்ட்வேர் வேலட்னா என்னன்னா, வெப்சைட்டுக்குள்ளேயே போய் நீங்க உங்களோட காயினை வச்சுக்கிட்டு நீங்க ட்ரேட் பண்ணலாம், காயினை வச்சுக்கலாம், எப்ப தேவைப்பட்டாலும் விற்கலாம். ஹார்ட்வேர் வேலட்னா என்னன்னா, இது ஒரு பென் டிரைவர் மாதிரியோ ஸ்கேனர் மாதிரியோ இருக்கும். இதுல நீங்க என்ன பண்ணலாம், உங்க காயின் என்ன பண்ணலாம், சேஃபா வச்சுக்கலாம். உங்க வீட்டு பீரோல கூட எடுத்து போய் வச்சுக்கலாம். இது இன்னும் சேஃபா வேணும்னா ஆப்பிள் ஹார்ட்வேர் கூட நீங்க வச்சுக்கலாம். சோ இந்த மாதிரியான தகவல் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கடந்த 2.5 வருஷமா உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்போம். இந்த தகவல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த தகவல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் மட்டும்தான் ரோபோடெக் ஃப்ரீ ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம 999 ரூபாய் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி கட்டி தான் நிறைய பேர் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ ஆனா உங்களுக்கு எல்லாமே வந்து ஃப்ரீ ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். ஏன் அப்படின்னா நல்லா சம்பாதிக்கிறோம். இந்த தொழிலை காப்பாற்ற வேண்டியது எங்களோட கடமை. சோ எங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, எங்களுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய கொடுங்க, இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர் அதிகாரிகள் சொன்னதன் பேர்ல தான் தைரியமாவும் சப்போர்ட்டபிளாகவும் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அண்ட் அடுத்து உங்களுக்கு இதே மாதிரியா பல விஷயங்கள் கிரிப்டோ கரன்சி பத்தி தெரிஞ்சுக்கணும், எந்த காயினை எப்ப வாங்கணும் எப்ப விற்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நாங்க உங்களோட சாட் பாக்ஸ்ல வந்து பாருங்க எங்களோட டெலிகிராம் லிங்க் அமைச்சிருக்கோம் பாருங்க, ரோபோட்டோட டெலிகிராம் லிங்க். அதுல வந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க நிறைய விஷயங்களை இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். விருப்பப்படுறவங்க வாங்க. அண்ட் இதுல இருந்து இன்னும் நடக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் 20 நிமிஷம் ப்ரோக்ராம் ரொம்ப முக்கியமா இருக்கும். எப்படி சம்பாதிக்கிறதுன்றதை பத்தி பார்க்க போறீங்க. சரிங்களா? சோ அப்படி பார்க்கும்போது இப்ப இறங்குறதுக்கு இது சரியான நேரமா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது யோசனை பண்ணீங்கன்னா, எஸ் 100% இப்ப இறங்குறதுக்கு சரியான நேரம் தான். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 21 மில்லியன் தான் பிட்காயின் இருக்கு. அது என்ன ப்ராசஸ் அப்படின்னு பாக்குறது தான் அடுத்த ஸ்லைட். 21 மில்லியன்னா என்ன, இந்த 21 மில்லியன் எங்க இருக்கு, அது எப்போ வெளியில வரும், இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மைனிங்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும், ஹால்விங்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும், 2,10,000 பிளாக்ஸ்னா என்ன, ஏன் 4 வருஷத்துல 2 வருஷம் வந்து கிரிப்டோ கரன்சி விலை ஏறுது இறங்குதுன்ற அந்த டீட்டெயிலிங் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் நீங்க வளரலாம்.
ஸோ உதாரணத்துக்கு சொல்றேன், எக்ஸாம்பிளா 2,10,00,000 பிடிசி இருக்கு, பிடிடிசி. இந்த 2 கோடி எங்க இருக்கு அப்படின்னா மைனிங்ன்ற ப்ராசஸ்ல இருக்கு. மைனிங்னா என்னங்க, தங்கத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, சுரங்கத்துல இருந்து வெட்டி எடுப்பாங்களே, அதுக்கு பேர் மைனிங் சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுவாங்க, அங்க மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷின்லாம் வச்சுக்க மாட்டாங்க. இங்க ஒரு ஹைலி ப்ராசஸ் கம்ப்யூட்டர் மூலியமா என்ன பண்றாங்க அப்படின்னா இதை மைனிங் பண்றாங்க. சோ இந்த மைனிங் பண்றாங்க இல்லையா, அது ஒரு கும்பலா சேர்ந்து மைனிங் பண்ணி அதுல கிடைக்கிற ரிவர்ஸ் எல்லாரும் பிரிச்சுக்குவாங்க. 2 கோடி இங்க இருக்குது. 10 லட்சம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா 10 லட்சத்தை சர்க்குலேஷன்ல விட்டாங்க. உதாரணத்துக்கு கரன்சி எல்லாம் சர்க்குலேஷன்ல விடுவாங்க, நிறைய லோன் கொடுத்துருவாங்க, அப்பதான் மக்கள்கிட்ட புழக்கத்துல இருக்கும். அந்த மாதிரி சர்க்குலேஷன்ல விட்டுட்டாங்க. சோ இப்ப மணி இருந்தா ஏன்ற நம்பர், சீன்ற நம்பர், பீன்ற நம்பருக்கு அனுப்புவார் இல்லையா, இதெல்லாம் யார் பண்ணுவா, இந்த ப்ராசஸ் எல்லாம் யார் பண்ணுவாங்க, பேங்கர் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாரோட டீடைலிங் தெரியும். ஆனா இங்க யார் பண்ணுவாங்கன்னா மைனிங்ன்றவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கு யாரோட டீடைலும் தெரியாது, யார் பேர் என்ன, ஆதார் நம்பர் என்ன, எவ்வளவு அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. அப்புறம் எப்படிங்க அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னா ஒரு என்கிரிப்ட் சில வார்த்தைகள்லாம் இருக்கும், சில ரகசியம். ஏன்னா அதுதான் கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோனா என்னன்னு பாருங்களேன், தமிழாக்கம் ரகசியம்னு அர்த்தம், அந்த ரகசியமான மணின்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மைனிங்ல இருக்கவங்க இந்த மாதிரி ரகசியமான வார்த்தைகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொட்டியில, ஒரு பிளாக்ல போட்டு அடைக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு பொட்டியில, ஒரு பாக்ஸ்ல. அந்த பிளாக்கை வந்து ஃபில் பண்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அந்த 10 நிமிஷம் ஆகுது இல்லையா, அதுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்குது, கூலி ரிவார்டு என்ன கிடைக்குது அப்படின்னா 50 பிட்காயின் கிடைக்கும். எங்க இருந்து, இந்த 10 லட்சத்துல இருந்து வராது, இந்த 2 கோடியில இருந்து வெளியில் வரும். இதுதான் மைனிங் கிடைக்கக்கூடிய லாபம். இது ஆரம்ப காலகட்டத்துல இருந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது 2,10,000 பிளாக்ஸ் வந்து ஃபில் பண்றதுக்கு வரைக்கும் தான் இந்த 50 பிட்காயின் கிடைக்கும். அதுக்கப்புறம் குறைஞ்சிடும். நார்மலா குறைஞ்சா உங்களோட சம்பளம் குறைச்சா நீங்க வேலை செய்வீங்களா, செய்ய மாட்டீங்க. ஆனா இங்க குறைய குறைய எல்லாருமே அதிகமா மைனிங் பண்றாங்க. என்ன காரணம்னா பிட்காயினோட விலை ஏறிக்கிட்டே இருக்கு, அதான் எல்லாரும் மைனிங் பண்றதுக்கு காரணம். இப்ப இந்த 2,10,000 பிளாக்ஸ் வந்து ஃபில் பண்றாங்க இல்லையா, 4 வருஷம் ஆகுது இல்லையா. அடுத்த 4 வருஷம் எப்படி வந்துச்சு, இப்ப 2009ல 2,10,000 பிளாக்ஸ் ஃபில் பண்ணும்போது 50 பிட்காயின் வெளியில வந்துச்சு. 2012ல 50 திருப்பி 2,10,000 பிளாக்ஸ் ஃபில் பண்ணும்போது 25 பிட்காயின் வெளியில வந்துச்சு. 2016ல அடுத்த 4 வருஷம் 2,10,000 பிளாக்ஸ் ஃபில் பண்ணும்போது 12.5 பிட்காயின் வெளியில வந்துச்சு. 2020ல இன்னொரு 2,10,000 பிளாக்ஸ் ஃபில் பண்ணும்போது 6.25 பிட்காயின் வெளியில வந்துச்சு. இப்ப பாருங்க இறங்கிக்கிட்டே இருக்கு. நல்லா யோசனை பண்ணுங்க, ஒரு தக்காளி வெளியில விற்கிறதுக்கு வெளியில வரல அப்படின்னா தக்காளி விலை ஏறும். அதே மாதிரி ஒரு தங்கம் வெளியில வர்றது கம்மியா இருந்துச்சுன்னா, டிமாண்ட் இருந்துச்சுன்னா அது விலை ஏறும். அதே மாதிரிதான் பிட்காயின் குறைய 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 அதோட விலை ஏறிக்கிட்டே இருக்கு. 2140வது வருஷத்துல ஒரு பிட்காயின் யார் வச்சிருக்காங்களோ உலக பணக்காரர்ல ஒருத்தரா இருப்பாங்க, அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த பிட்காயினோட விலை அந்த லெவல்ல ஆகும், மில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் ஆக போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஆகுமாங்க, ஆயிருக்காங்க, ஆயிருக்கிறது தான் ஆகுன்றத நம்ம சொல்றோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஃப் இருக்கு. நெட்ல டச் பண்ணி பாருங்க, லோகரிதம் சார்ட்னு வச்சு பாருங்க, இதான் வரும். ரெயின்போ சார்ட்னு வச்சு பாருங்க, இது வரும். இது என்ன அப்படின்னா 1000 அர்த்தங்கள் இருக்கு. டைம் டிராவல் மிஷின் மாதிரி ஒரு 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 தொழிலுக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி பின்னாடி போய் பார்த்துட்டு இந்த தொழிலுக்குள்ள இறங்கினா எப்படி நீங்க முன்னேறலாமா அந்த மாதிரி நீங்க பாத்துக்கலாம். சோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பாருங்க 2012 ஒரு ஹால்வின் வருது, மார்க்கெட் அப்படியே ஏறுது. கிட்டத்தட்ட 378 நாட்கள் மார்க்கெட் ஏறுது. அப்புறம் என்ன ஆகுது, கிட்டத்தட்ட ஏறிக்கிட்டே இருக்குமா, ஒரு மார்க்கெட்னா இறங்கும் ஏறும் இறங்கும் ஏறும் இல்லைங்களா. அதே மாதிரி 679 நாட்கள் மார்க்கெட் இறக்கணும். 2016ல அப்படியே 266 நாட்கள் மார்க்கெட் ஏற்றம் தான், 528 நாட்கள் மார்க்கெட் ஏற்றம் தான். அடுத்து 475 நாட்கள் மார்க்கெட் இறக்கம் தான். 2020ல 404 நாட்கள் மார்க்கெட் ஏற்றம் தான், 540 நாட்கள் மார்க்கெட் ஏற்றம் தான், 436 நாட்கள் மார்க்கெட் இறக்கம். அடுத்து 2024ல 392 நாட்கள் மார்க்கெட் ஏற்றம் தான் வரப்போகுது. நான் வந்தது எங்க தெரியுமா வந்தேன், இந்த இடத்துல வந்தேன். இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரக்குள்ள சம்பாரிச்சிட்டேன் 1/2 கோடி. சரிங்களா? சோ யோசனை பண்ணி பாருங்க. சோ இது எல்லாமே நடக்க போறத சொல்றேன், நடந்ததை சொல்றேன். ஆனா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இது தெரியாம ஏப்பா அது விலை இறங்கிச்சாமப்பா, போன வருஷம் பெருசா இருந்துச்சு இறங்கிடுச்சு. ஆனா இறங்கின இடத்த தொடல இன்னும். அது பாருங்க, புரியுற மாதிரி சொல்றேன். இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு உச்சத்துல இருக்குங்களா, இந்த இடத்துல ஒரு ரெட் கோடு வச்சிடறேன், ரைட்டுங்களா. அடுத்து 2012 ஹால்வின் வந்துருச்சுங்களா, திருப்பி மார்க்கெட் ஏறிடுச்சு இல்லையா. அதுக்கப்புறம் இங்க ஒரு மார்க்கெட் இறங்கிடுச்சு இல்லையா, ஏறின இடத்த விட இறங்கிடுச்சு இல்லையா. ஆனா ஏற்கனவே இறங்கின இடத்துல இன்னும் வரல. அடுத்து என்னாச்சு, 2016 ஒரு ஹால்வின் வந்துச்சுங்களா, மார்க்கெட் ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, 2018ல ஒரு மார்க்கெட் ஒரு இறங்குச்சு இல்லையா, அந்த ரெட் கோடு காமிச்சிருக்கேன் இல்லையா. ஆனா அதுக்கு முன்னாடி 2014ல இறங்கின இடத்துக்கு வரல. யோசனை பண்ணி பாருங்க. சோ அதே மாதிரிதான் 2024ல மார்க்கெட்டு ஏறும், இன்னும் ஏறும். ஆனால் இந்த இடத்துல இறங்குச்சு இல்லையா, கிட்டத்தட்ட 2022ல அந்த இடத்துல திருப்பி வராது. கீழே 2019 வந்துச்சு பாருங்க, அந்த இடத்துக்கு இது வராது.
இப்ப பார்த்தவங்க இனிமே இந்த பிட்காயினை இந்த ரேட்ல பாக்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது, சாத்தியக்கூறுகளே கிடையாது. ஏன்னா அதுதான் வந்து நடந்துகிட்டே இருக்கிற விஷயங்கள். சோ இதெல்லாம் உண்மையாங்க? இப்படி ஒரு ஹால்வின் இருக்குதா, இப்படி ஒரு பிளாக்ஸ் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் ஓப்பன் மார்க்கெட். சோ இதெல்லாம் நீங்க நேரடியா என்ன பண்ணலாம், நீங்களே போய் என்ன பண்ணலாம்னா இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்குதா அப்படின்றத பார்க்கலாம். நான் காட்டுறேன் பாருங்க, இந்த வெப்சைட் காட்டுறேன், சார்ட்லயும் உங்களுக்கு போடுறேன். தாராளமா இதை பத்தி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்களே வந்து போய் பார்த்துக்கலாம். இங்க பாருங்க, நேரா பாருங்க. சோ இதை பாருங்க, நேரா திருப்பி கூகுள்ல போறேன். நான் எடுத்து வச்சிருக்கேன் ஹால்வின் சொல்லிட்டு ஓபன் பண்றேன். இந்த பைனான்ஸ் எக்கனாமின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? சோ இது பாருங்க ஓடிட்டு இருக்கு, கவுண்டிங் ஓடிட்டு இருக்கு. 116 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் செம மார்க்கெட் ஏற்றமான ஒரு மார்க்கெட் 116 நாட்கள். சோ கிரிப்டோ கரன்சி எல்லா கிரிப்டோ கரன்சிக்கும் கிடையாது, ரியல் கிரிப்டோ கரன்சி. நான் கொடுத்த அனலைசிஸ் எல்லாம் வச்சு யார் யாரெல்லாம் வந்து சரியான முறையில் பண்றீங்களோ அவங்க அத்தனை பேருக்கு மிக சிறந்த நாட்கள். இந்த கவுண்டிங் நீங்களே தாராளமா பார்க்கலாம். அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல அனுப்பியிருக்கேன், எல்லாருக்கும் வரும். அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லனாலும் யார் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த லிங்க் தருவாங்க, நீங்க தாராளமா பார்த்துக்கலாம். ஓகே, சோ எல்லாமே பார்த்துட்டீங்க, எல்லாம் பார்த்துட்டீங்க. எப்படி வந்து ஏறுது, எப்படி இறங்குது, எல்லாமே பார்த்தாச்சு. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தாச்சு, என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தாச்சு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி உலகத்துல நம்ம என்ன செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கோமோ ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா கிட்டத்தட்ட உலகத்தோட பாப்புலேஷன் எத்தனை பேருங்க, எத்தனை பேர் பாப்புலேஷன்? கிட்டத்தட்ட 800 கோடி பேர். 800 கோடி பேர்ல 32 கோடி பேர் ஆல்ரெடி கிரிப்டோ யூசர்ஸ் இருக்காங்க. இப்ப எப்படி ஜிபே போன்பே யூஸ் பண்றவங்க இருக்காங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல. அதே மாதிரியே 2032ல எவ்வளவு கிரிப்டோ யூசர் இருக்க போறாங்கன்னு பாருங்க. அப்ப நம்ம எல்லாம் வந்துட்டு எங்க இருக்க போறோம்ன்றத பாருங்க, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நிறைய பேர் நீங்க தங்கம் வாங்கி வச்சிருப்பீங்கல்ல, ஏகப்பட்ட பேர் தங்கம் வாங்கி வச்சிருக்கீங்கல்ல. தங்கம் வாங்கி வச்சவங்க முன்னேறினாங்களா, தங்க வியாபாரி முன்னேறி இருக்காங்களா? எவ்வளவு பேர் வந்து காய்கறி வியாபாரம் பண்றாங்க, அவங்க முன்னேறி இருக்காங்களா? காய்கறி வாங்கினவங்க முன்னேறாங்களா? யோசனை பண்ணி பாரு. அவங்க தொழில் அவங்க பயங்கரமா முன்னேறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தொழிலா எடுத்து பண்ணோம்னா மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரிதான் இதையும் ஒரு தொழிலா பண்ணீங்க, கிரிப்டோ ஒரு ட்ரேடிங்கா பண்ணீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா சேஃபான ஒரு இடத்துல தான் ட்ரேடிங் பண்ண சொல்றோம். ஏன்னா பினான்ஸ் வேர்ல்டு நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச், ப்ராப்பரா ஒரு கேஒய்சி. யாரா இருந்தாலும் 2 அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. ஒரு கேஒய்சில ஒரு அக்கௌண்ட் தான் ஓபன் பண்ண முடியும். உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு கொடுக்கலாம், இல்லைன்னா உங்களோட நாட்டோட ஐடி கார்டு கொடுத்து ஒரு அக்கௌண்ட் தான் ஓபன் பண்ண முடியும். லார்ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் 8.9 லட்சம் கோடி டிரான்சாக்ஷன் அனுப்பிச்சிருக்காங்க. 100% செக்யூர். டெபாசிட் பண்றது, வித்ட்ராவல் பண்றது, P2P ஒரு ஆப்ஷன் பண்ணிருக்காங்க. பியர் டு பியர், பீப்புள் டு பீப்புள். உங்களோட போன்பே, ஜிபேல உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து, உங்களோட சல்லியில இருந்து நீங்களே என்ன பண்ணலாம், டாலர் வாங்கி ட்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், திருப்பி உங்களுக்கு நல்ல லாபத்துல போகும்போது வித்துட்டு திருப்பி நீங்க உங்களோட சல்லியோ, உங்களோட ஐஎன்ஆரோ, எல்கேஆரோ நீங்க உங்க அக்கௌண்ட்லயே கொண்டு வந்துக்கலாம். ரொம்ப ஈஸி. அதுக்கு ஆத்தென்டிகேஷன் என்ன வரும், உங்க மெயிலுக்கு ஓடிபி வரும், உங்க போனுக்கு ஓடிபி வரும். வேற நீங்க அந்த ஓடிபி போட்டா மட்டும் தான் டிரான்சாக்ஷன் அதான் நடக்கும். இதை 24/7 365 டேஸ் நீங்க செய்யலாம். அண்ட் 500 காயின் மட்டும் தான் இருக்கு. யோசனை பண்ணி பாருங்க, 30,000 காயின் எங்க, 500 காயின் எங்க. பைனான்ஸ் வச்சிருக்க 500 காயின்ல எந்த காயின் வேணா நீங்க வாங்குங்க, சேஃப். நாங்க எல்லா காயின்லயும் நாங்க வாங்குறது கிடையாது. நாங்க எங்களுக்கு டைட்டில் வச்சுக்கோ நாங்க சொல்றோம். அண்ட் இவங்க தான் பைனியர். அக்கௌண்ட் ஆப்ன்றது ஃப்ரீ. பட் ஆனா நான் சொல்றேன், மேக்கர் டேக்கர் சார்ஜிங் மட்டும் தான் ஃபீஸ். அண்ட் ரோபோடெக் வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க்கெட் இருக்கு. ஸ்பாட் மார்க்கெட் இருக்குது, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் மார்க்கெட் இருக்குது. ஃபியூச்சர் மார்க்கெட்ல என்னைக்குமே இறங்காதீங்க, அது ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி. இனிஷியலி வரவங்க வந்துட்டு ஃபியூச்சர் மார்க்கெட்ல இறங்காதீங்க. ஏன்னா வருமானம் சம்பாரிச்சாலும் வருமானம் அதிகமா கிடைக்கும், போனாலும் அதிகமா போயிடும். சரி, நீங்க யாரா இருந்தாலும் சம்பாரிச்சுட்டு வெளியில வர போறது கிடையாது. அதை ஒரு தொழிலை திருப்பி பண்ணும்போது சம்பாரிச்சதை விட அதிகமா இழந்துட்டு ஒண்ணுமே இல்லாம நிப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 1/2 கிரவுண்டா இருந்தாலும் அது பட்டா லேண்டா வாங்கணும்னு நினைங்க சார். 1 கிரவுண்டு வந்து நான் வந்து புறம்போக்கு லேண்டா வாங்கினா அது என்னைக்கு வேணா என்ன வேணா ஆகலாம். ஆனா பட்டா லேண்டா இருந்தா கவர்மெண்ட்டுக்கே வேணும்னாலும் நம்மகிட்ட வந்து அதுக்கான சன்மானத்தை கொடுத்துதான் அந்த இடத்த எடுக்கணும். அதுதான் ஸ்பாட் மார்க்கெட். அதனாலதான் ஸ்பாட் மார்க்கெட்ல எந்த நஷ்டம் இல்லாம நாங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுலயே மாசத்துக்கு 20% கிடைக்கும். சோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், ட்ரேடிங் புரிஞ்சுக்கணும். ட்ரேடிங்ல அவ்வளவு பெனிஃபிட் இருக்குது. ஆனா சேலஞ்சு இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. தனிப்பட்ட முறையில் நீங்க ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரேடிங் வியூன்னு ஒரு ஆப் வேணும். அந்த ட்ரேடிங் வியூட ஆப்புக்கே பேசிக்கே வந்து பாத்தீங்கன்னா 1100 நினைக்கிறேன் மாசத்துக்கு சார்ஜ். அதெல்லாம் அவ்வளவு டூல்ஸ் இருக்கு. அதை பார்த்து அது எந்த ட்ரெண்ட் ஏறுது, மார்க்கெட் ஏறுமா இறங்குமான்னு நீங்க பார்த்து டெக்னிக்கல் அனலைசிஸ் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ட்ரேடிங் எடுக்கணும். அந்த காயினை பத்தின நியூஸ் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் கிரிப்டோ மார்க்கெட் ஏறும் இறங்கும். அதனால அந்த கிரிப்டோ கரன்சி என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம், சர்ச் பண்ணிட்டு அந்த காயின்ஸை வாங்கி விற்கலாம். இது ஒரு சேலஞ்ச் தான். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா, இந்த கிரிப்டோ கரன்சியில மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்னன்னா, உலக நாடுகள் பல்வேறு நாடுகளும் யூஸ் பண்ணக்கூடியது இந்த கிரிப்டோ கரன்சி. அப்ப நாம தூங்கிக்கிட்டு இருக்கும் போது செல்வந்த நாடெல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நல்ல பீக்ல போகும். அப்பயும் நம்ம ட்ரேட் பண்ணணும். அது ஃபுல் டைம் ட்ரேட் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்தெந்த கண்ட்ரியோட மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அங்கெல்லாம் எந்திரிச்சு ட்ரேட் பண்ணுவாங்க.
அந்த மாதிரி நம்ம ஃபுல் டைமரால பண்ண முடியுமா, நம்மள மாதிரி பார்ட் டைமரால பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி பண்ணுவாங்க. பண்ணாம இருக்கிறதும் எங்களை மாதிரி இன்ஸ்டியூட்டோட சேர்ந்து நாங்க கொடுக்குற அந்த லீட்ஸ் எல்லாம் எடுத்து, நாங்க லீட்ஸ் இல்லை, நாங்க கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் எடுத்து, நாங்க கொடுக்குற சிக்னல் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா எந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் இல்லாம நீங்க என்ன பண்ணலாம், அழகான முறையில் சம்பாதிக்கலாம். இல்ல நீங்களே இதெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சீங்கன்னா அதுக்கு நாங்க கோர்ஸும் வச்சிருக்கோம். இது வரைக்கும் நான் சொன்னதுல எந்த ஒரு பைசாவும் எனக்கு லாபம் கிடையாது. இனிமே சொல்லிக் கொடுக்க போற ஒரு 10 நிமிஷத்துல எனக்கு லாபம் இருக்கு. ஆனா என்னை விட அதிகமா உங்களுக்கு தான் லாபம் இருக்குது. மகிழ்வித்து மகிழ். நீங்க சம்பாரிச்சுட்டு நான் சம்பாதிக்கிறதுக்கு வழிமுறை சொல்லிக் கொடுக்குறேன். அவ்வளவுதான். ஸோ நம்பர் 1 என்னன்னா, இந்த மாதிரி நீங்களே வந்து ட்ரேட் எடுக்கணும்னா இந்த மாதிரி நீங்களே வந்து டெக்னிக்கல் அனலிட்டிக்ஸ் கிளாஸ் நீங்க வரலாம். ஸோ 1999 ரூபா மார்ச் வரைக்கும் நோ எல்லாமே ஃபுல்லா இருக்கு கிளாஸ். அதுக்கு மேல வரலாம். இதே கிளாஸையே ஃப்ரீயாவும் நடத்துறேன். யாருக்கு நடத்துறேன், எங்களோட ரோபோடெக் ஸ்டூடெண்ட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, எங்க கூட யாரெல்லாம் டிராவல் பண்றோம் அவங்களுக்குலாம் ஃப்ரீயா நடத்துறேன். அதுக்கு எப்படிங்க வருது அப்படின்றத இந்த ப்ரோக்ராமோட எண்டில் நான் சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில சலுகைகள் கொடுக்குறோம். ஏன்னா நிறைய பேரால ட்ரேடு முழு நேரம் பண்ண முடியாது. பார்ட் டைமரா பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க இருக்கிற வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்கவங்க காலேஜ் பசங்க கூட செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, நாங்க ஆல்கோரிதம் ட்ரேடை வந்து நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஆதரிக்கிறோம். ஏன் ஆல்கோரிதம் ட்ரேட் ஆதரிக்கிறோம் அப்படின்னா, நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அதை ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், ஆட்டோமேட்டிக்கா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இங்கிலாந்து மாதிரி நாட்டுல வந்து ஒரு பள்ளி ஆசிரியரே, தலைமை ஆசிரியரே ஏஐ டெக்னாலஜி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பில்கேட்ஸ் யாருக்கும் தெரியாதவர் கிடையாது. அவர் என்ன பண்ணிருக்காரு, அடுத்து 5 ஆண்டுகள்ல வந்து முற்றிலும் உலகமே வந்து பாத்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவே மாறிடும் சொல்லிருக்காரு. என்னைக்கு, நவம்பர் 15ஆம் தேதி போன மாசம். நான் 2.5 வருஷமா வந்துட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அவ்வளோ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணுதா அப்படின்னு கேட்டா ஏன் சூப்பரா பண்ணுங்க, அது எந்த மாற்று கருத்து கிடையாது. ஏஐ டெக்னாலஜி அந்த ஆர்டிபிஷியல் அப்படின்றத பத்தி ஒரு சின்ன 2 செகண்ட் வீடியோ இருக்கு, நீங்க பாருங்க. 2 நிமிஷம். சான் பிரான்சிஸ்கோல கூகுள் டிரைவரே இல்லாத ரோபோ டாக்ஸி சர்வீஸ் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ என் பின்னாடி நின்றுட்டு இருக்க இந்த ஜாகுவார் ஐ-பேஸ் எலக்ட்ரிக் காருக்கு டிரைவரே இல்ல. ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ஆக்சுவலா வண்டிக்குள்ள யாருமே இல்ல. சோ இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, மொத்தம் 3 சென்சார்ஸ் இருக்கு. டாப் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய சென்சாருக்கு பேரு லைடார் டெக்னாலஜி. அதுக்கு கீழே இருக்கிற சென்சார் கேமரா. அது பக்கத்துல சின்னதா குட்டி குட்டி வைப்பர்ஸ் எல்லாம் கூட. சோ அதுக்கும் கீழே காரோட பாடியை சுத்தி எல்லா பக்கத்துலயும் ரேடார் டெக்னாலஜி வச்சிருக்காங்க. ஆப்ல வந்து அன்லாக் அப்படின்ட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. சூப்பர், வண்டி அன்லாக் ஆயிடுச்சு. வண்டிக்குள்ள யாருமே இல்ல. இது ஆபரேட் பண்றது கூகுள் தான். இருந்தாலும் வேமோ அப்படின்னு ஒரு கம்பெனி நேம் வச்சு அந்த நேம் கடியில ஆபரேட் பண்றாங்க. சோ இப்ப கார்ல டிரைவரே இல்லையே, எப்படி இந்த காரை ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா, இங்க ஸ்டார்ட் ரைட் அப்படின்ட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அது அமுக்குனா வண்டி ஸ்டார்ட் ஆகும். Seatbelt is fastened. For any questions, press the call. சான் பிரான்சிஸ்கோல சோ இது நீங்க பாத்துருப்பீங்க இல்லையா? சோ எதுக்காக நான் அதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆர்டிபிஷியல் டெக்னாலஜி அந்த அளவுல வளர்ந்துட்டு இருக்குது. உலகம் நல்லா வளரும் போது நம்ம மட்டும் வந்து பின்தங்கி போக கூடாதுன்றதால தான் நான் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரியான ஒரு ஆல்கோரிதம் ட்ரேடிங் எங்களோட ஸ்டூடெண்ட் அத்தனை பேருமே பண்றாங்க. லைவா நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி அது என்ன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ரோபோட்டிக் பேர் பாத்தீங்கன்னா ராயல் கியூ. ஸோ இந்த ராயல் கியூ அப்படின்றதுல இதுல நிறைய நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. நான் கெட்டதை முன்னாடி சொல்லிடுறேன். ஏன்னா இதுல ஒரு ரெஃபரல் லிங்க் இருக்கும். அந்த ரெஃபரல் லிங்க் மூலியமா ஆக்டிவேட் பண்ணா எனக்கு பணம் வரும், எங்களோட இன்ஸ்டியூட்டுக்கு பணம் வரும். அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா 3 ட்ரைனரை போட்டு உங்களுக்கு வழி நடத்துவோம். ஆனா இது நிறைய பேர் என்ன பண்ணிட்டாருன்னா, அதே லிங்க் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நார்த்ல சவுத்ல எல்லாம் யூடியூபர்ஸ் நிறைய பேர் போட்டாங்க. அவங்களோட வேலை யூடியூப் பண்றது. அப்புறம் மற்றவங்க என்ன பண்ணாங்க, அதுல இருந்து நிறைய நெட்வொர்க் பழதிருச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது எப்படி வந்துட்டு வேலை செய்யணும், எப்படி வேலை செய்ய வைக்கணும்னு சொல்லி கொடுக்கல. சொல்லி விட்டாங்க. சொல்லி விட்டா பணம் வராது, சொல்லி கொடுத்தா பணம் வரும். ஸோ நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறதாலதான் எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, நாங்களும் சம்பாதிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதுதான். ஸோ இதுல ஏன் நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னா, கேபிட்டல் எல்லாமே பைனான்ஸ்ல தான் இருக்குது, தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ல இல்ல. ஸோ இது தேர்ட் பார்ட்டியா இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன்ல உங்களோட எந்த விதமான ஃபண்டும் கிடையாது. ஸோ ரோபோடெக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் மார்க்கெட்டை மட்டும் தான் ஆதரிக்குது. இது ஸ்பாட் மார்க்கெட்ல மட்டும் தான் ட்ரேட் பண்ணுது. ஃபியூச்சர் மார்க்கெட் இருக்கு, ஆனால் நாங்கள் ஸ்பாட் மார்க்கெட்ல மட்டும் தான் ட்ரேட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஆப்பிள் ஸ்டோர்ல இருக்குது, பிளே ஸ்டோர்ல இருக்குது. அண்ட் 33 மாசமா 200 கண்ட்ரிஸ் அண்ட் ஏரியாஸ்ல இருந்துட்டு இருக்கு. 1.8 மில்லியன் யூசர் இருக்காங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. என் முதற்கொண்டு மாசம் இன்னைக்கு 5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும். இதுதான் காரணம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆர்டிபிஷியல் ரொம்ப பேச வேண்டியதே கிடையாது. ஒரு காரு உயிரை எடுத்துட்டு போகுது இடிக்காம அப்படின்னா நம்மளோட பணத்தை வந்து சம்பாரிச்சு கொடுக்க முடியும். அதுதான் நிரூபிச்சிட்டு இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் நெவர் லாஸ். ஏன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்றதால. அண்ட் 24/7 ட்ரேடிங் ப்ராஃபிட் மட்டும் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது வருமானம் வரும். வாரன் பஃபெட் சொன்ன மாதிரி நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வருமானம் வரக்கூடிய தொழில் இல்லைன்னா சாகிற வரைக்கும் நீங்க உழைச்சுக்கிட்டே இருக்கணும்னு அந்த நிலைமை எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இல்ல. மேபி உங்களுக்கும் இல்லாம போகும். அப்புறம் உங்களோட மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுனாலும், இன்டர்நெட் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுனாலும், லாக் அவுட் ஆயிடுச்சுனாலும் அது சர்வர்ல எங்கிட்டு இருக்கிறதால ட்ரேட் நடந்துகிட்டே இருக்கும். ட்ரேட் ஒருபோதும் நிக்காது. ஸோ 100% செக்யூர்ட். உங்களோட பயோமெட்ரிக் வச்சாதான் இந்த ஆப் ஓப்பன் ஆகிற மாதிரி கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்க பசங்க எடுத்து பையோ செல்டோ பண்ணக்கூடாதுன்னு. ஆனா கேபிட்டல் எல்லாமே பைனான்ஸ் தான் இருக்கு. ஆனா இங்க இருந்து கமாண்ட் கொடுக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி.
135 மில்லியன் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்குங்க கடந்த 33 மாசத்துல. வெறும் 74 காயின். யோசனை பண்ணி பாருங்க, 30,000 காயினுங்க, பினான்ஸ்ல இருக்கக்கூடிய 500 காயினுங்க, 74 காயினுங்க. இந்த 74 காயினும் யூஎஸ்டிடி மார்க்கெட்ல மட்டும் தான் நாங்க வந்து சிக்னல் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால யூஎஸ்டிடின்றது ஒரு தெத்தர் காயின், யூஎஸ்டிக்கு வேல்யூ உள்ள ஒரு காயின்றதால அதுல மட்டும் தான் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, நீங்க எல்லாரும் ஜிபே போன்பே வச்சிருப்பீங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் ஜிபே போன்பேக்கு நடுவில் இருக்கிறது யூபிஐ பைண்டிங் சொல்லுவாங்க. அதே மாதிரியே இந்த பைனான்ஸுக்கும் ராயல் கியூக்கும் நடுவில் இருக்கிறது ஏபிஐ பைண்டிங். எப்படி உங்க பேங்க் அக்கௌண்ட்ல தான் பணம் இருக்கு, ஆனா யாருக்கு அனுப்பணும்ன்ற ஒரு 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 கமெண்ட்டை வந்து நீங்க ஜிபே போன்பேல கொடுக்குறீங்களோ, அதே மாதிரி ராயல் கியூல எந்த காயினை வாங்குறது எந்த காயினை விற்கிறதுன்ற சிக்னல் நாங்க கொடுப்போம். அந்த 2 நிமிஷம் வேலை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு போய் பைனான்ஸ்ல போய் காயினை வாங்கி பைனான்ஸ்ல போய் செல் பண்ணிட்டு அதோட வேலையை முடிச்சுட்டு திருப்பி நேரம் ராயல் கியூக்கு வந்துடும். ஸோ ரீட் பண்றது, பை பண்றது, செல் பண்றதுக்கு மட்டும் தான் பர்மிஷன் இருக்கு தவிர ஸ்பாட் மார்க்கெட்ல அதை விட்ராவல் பண்றதுக்கு பர்மிஷன் கிடையாது. ஏன்னா ராயல் கியூல அதை எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. ராயல் கியூ செல்லோ பையோ ராயல் கியூ மூலமா பண்ண முடியாது. ஒன்லி இந்த வேலையை மட்டும் தான் ராயல் கியூ பண்ணும். எப்படி லாஸே இல்லாம பண்ணுதுன்னா மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி. மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னா, நிறைய பேர் பை பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. ஆனா ஆவரேஜ் பண்றதுனா என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த ஆவரேஜ் பண்றது தெரிஞ்சாதான் ஒரு ரியல் ட்ரேடர் ஆக முடியும். அது இந்த பாட் சூப்பரா பண்ணுது. ஸோ பாருங்க, உதாரணத்துக்கு காட்டுறேன். எல்லா மார்க்கெட்லயும் ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மார்க்கெட் ஏறும் போதும் இறங்கும் போதும் ஒரு வாய்ப்பு இருக்கு. நல்லா பாருங்க, மார்க்கெட் ஏறிட்டே இல்லை, இறங்கி ஏறுது. அதே மாதிரி மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இல்லை, ஏறி இறங்குது. இதுக்கு நடுவில் இருக்க பேர் தான் ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல எப்படி பண்ணணும்னா, அந்த பாட்டு மார்க்கெட் மேல போகும்போது வெறும் $15 மட்டும்தான் வாங்கும். மார்க்கெட் எப்ப கீழே வருதோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மார்க்கெட் வரும்போது டக்குன்னு ஒரு பை எடுக்கும். அதுக்கு அடுத்து நம்ம என்ன வாங்கணுமோ அதை விட டபுள் மடங்கா வாங்கணும். அதான் ஆவரேஜ். அப்பதான் ஆவரேஜ் பண்ண முடியும். ஒரு கோடை சின்ன கோடு ஆகணும்னா பக்கத்துல ஒரு பெரிய கோடு போடணும். அதே மாதிரி முதல்ல நம்ம எவ்வளவு காயின் வாங்கணுமோ மார்க்கெட் இறங்கும் போது அதை விட அதிகமான காயின் வாங்கும் போது மார்க்கெட் எங்க வாங்கணுமோ அங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. நடுவுல லைட்டா மார்க்கெட் ஏறும் போதே ஆவரேஜ் பண்ணி செல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் குவான்டிடேட்டிவ் ப்ராஃபிட். இதை குவான்டிடேட்டிவ் ப்ராஃபிட்ல பண்ணுது. சின்ன லாபமா அதிகமாட்டி வாங்குது. ஸோ நான் இதுல இல்லாம நான் சார்ட்ல காமிச்சா இப்படித்தான். நாங்க ஒரு சிக்னல் கொடுப்போம். நீங்க இந்த இடத்துல பைல வாங்குறீங்க, மார்க்கெட் கீழே போகும்போது வாங்கும், அப்புறம் திருப்பி வாங்கும், அப்புறம் என்ன ஆகும், இந்த இடத்துல செல் ஆயிடும். இங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்? இதான் ஆவரேஜ் காஸ்ட் டாலர் மெத்தட். நிறைய பேர் வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கவங்க ஸ்டாப் லாஸ் வச்சு உங்களோட பணத்தை இழந்துகிட்டு இருக்கீங்க. சார், ட்ரேடிங்ல ஸ்டாப் லாஸே இல்லாம பண்ணி கொடுக்குற ஒரு அருமையான ஒரு சாஃப்ட்வேர் ராயல் கியூ இருக்குது, பிளாட்ஃபார்ம் இருக்குது, பினான்ஸ் இருக்குது, ஸ்பாட் மார்க்கெட்ல அருமையா பண்ணலாம். ஸோ எப்படிங்க லாஸே இல்லாம பண்ணுவீங்க அப்படின்னா, நிறைய ட்ரேடர் 10 வருஷமா ட்ரேட் பண்ணவர் கூட சரியா தெரியல. அப்ப நான் சொல்லி கொடுத்தேன், ஆமா கரெக்டுங்க அப்படின்னா. ஸோ நல்லா புரிஞ்சுங்க. ஈகோலாம் தூக்கி போட்டுட்டு நான் என்ன சொல்றேன் அதை பாருங்க. மெசேஜரை பார்க்காதீங்க, மெசேஜை பாருங்க. சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, ஒன்லி ப்ராஃபிட் மட்டும் எப்படி பண்ணலாம்னா, உதாரணத்துக்கு இந்த ட்ரேடிங் எல்லாம் விட்டு வெளியில வருவோம், கிரிப்டோ விட்டு வெளியில வருவோம். இந்த மற்றவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க, ஃபாரஸ்ட்ல இருப்பீங்க, கமாடிட்டியில் இருப்பீங்க, எல்லாத்தையும் விட்டு வெளில வந்துருவோம். ஒரு கோல்டு, ஒரு தங்க வியாபாரி ஒரு பவுன் கோல்டு வாங்குறாரு, 40,000 ரூபாய் கொடுத்து வாங்குறாரு. மார்க்கெட் இறங்கி போயிடுச்சு, 35,000 ஆயிடுச்சு. இப்ப அவருக்கு 5,000 லாஸ். கரெக்ட். ஆனா இந்த ஒரு பவுண்ட்ல 1/4 கிராமாவது குறைஞ்சிச்சா, 1 கிராமாவது குறைஞ்சிச்சா? ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, பைனான்ஸ்ல நீங்க இந்த மாதிரி காயினை வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா, காயினோட வேல்யூ குறைஞ்சாலும் காயின் குறையாது. 10,000 எக்ஸ்ஆர்பி காயின் நீங்க வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா, 10,000 எக்ஸ்ஆர்பியோட காயினோட வேல்யூ கீழே குறைஞ்சாலும் அந்த காயின் ஒண்ணுன்னா குறையாது. அதுதான் ஸ்பாட் மார்க்கெட். ஆனா ஃபியூச்சர் மார்க்கெட்ல குறைஞ்சிரும். நாங்க அதனாலதான் ஸ்பாட் மார்க்கெட் மட்டும் பண்றோம். இப்ப எப்படிங்க இதை ஆவரேஜ் பண்றது அப்படின்னா, அகைன் திருப்பி வாங்கணும். நான் ஏற்கனவே சொன்னதான், ஒரு கோடை சின்ன கோடாக்குன்னா பக்கத்துல ஒரு பெரிய கோடு போடணும். அப்ப முதல்ல 1 பவுன் வாங்கியாச்சா, இப்ப 2 பவுன் வாங்கணும் 70,000 ரூபாய் கொடுத்து. அகைன் மார்க்கெட் லைட்டா மேல ஏறுது. எவ்வளவு மேல ஏறுமே, 41,000 மேல போயிடுமா? அப்பெல்லாம் மார்க்கெட் ஏறாது. ஒரு 37,500 ரூபாய்க்கு போகும்போதே செல் பண்ணிடணும். 3 பவுனையும் செல் பண்ணிடணுங்க. 2,500 லாபம். இதுதாங்க ஆவரேஜ். இதுதான் ஆவரேஜ். இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க, எந்த நஷ்டமே இல்லாம பண்ணுவீங்க. சோ இதுல ராயல் கியூ பாட்டை வாங்கிக்கிட்டு 3 விதத்துல நீங்க ட்ரேட் பண்ணலாம். வெயில் காலம், மழை காலம், குளிர் காலத்துல எப்படி நீங்க சம்பாதிக்க முடியுமோ, அதே மாதிரி அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைடு வேஸ்ல எப்படி நீங்க சம்பாதிக்கலாம். அதே மாதிரியே காம்பவுண்டிங் ட்ரேடிங், சோலோ ட்ரேடிங், சர்க்கிள் ட்ரேடிங் 3 விதமான ட்ரேடிங் இருக்கு. இந்த காம்பவுண்டிங் ட்ரேடிங்னா என்ன? ஐன்ஸ்டைன் சொன்னாருன்னு சொன்னேன் இல்லையா, உலகத்துல 8வது அதிசயம். 8வது அதிசயம் என்ன, நம்ப முடியாது. 8வது அதிசயம் ஒரு 4,000 ரூபாய் இருந்தா போது ஒரு 3 கோடி ரூபாய் நீங்க சம்பாதிக்கலாம். உங்க பணத்தை வேற யார்ட்டுமே கொடுக்க வேணாம், நீங்களே வச்சு சம்பாதிக்கலாம். திட்டத்தை சொல்றேன். அதுதான் காம்பவுண்டிங் ட்ரேடிங். இந்த சோலோ ட்ரேட்னா என்னங்க? அப்படிலாம் இல்லைங்க. நான் லாங் டைம்லாம் பண்ண முடியாது, எனக்கு மாசம் ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, 2 மாசம் 3 மாசம் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்றவங்க சோலோ ட்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் சர்க்கிள் ட்ரேட் என்னன்னா, எனக்கு எந்த வேலையும் நான் செய்ய முடியாதுங்க, நான் வேணா இந்த பாட்டை வாங்கிக்கிறேன், நான் வேணா இன்வெஸ்ட் பண்ணுவேன், எனக்கு என்னங்க லாபம் கிடைக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த லாபம் கிடைக்கக்கூடிய இந்த 3 வகையில் இந்த பாட் வேலை செய்யும். நான் ஃபர்ஸ்ட் இந்த காம்பவுண்டிங் ட்ரேடிங்க்கு வரேன். இதாங்க சிக்னல். இந்த சிக்னலை 1 2 3 4 5 6 இடத்துல நீங்க ஃபில் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கா இல்லையா?
நீங்க காம்பவுண்டிங் ட்ரேடிங் பண்ணலாம். நீங்க தாராளமா ஒரு கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏங்க ஒருத்தர் ஹாய்னா ஹாய் எப்படி இருக்குன்னு மெசேஜ் பண்ண நமக்கு தெரியுது இல்லையா? அதே மாதிரி 4 இடத்த டைப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு பாக்கெட்ல வச்சுட்டா முடிஞ்சு போச்சுங்க. அதுவே வாங்க, அதுவே விற்கும், அவ்வளவுதான். அது வித்துட்டு வெளியில வந்தாலும் அடுத்த ட்ரேட் போயிட வேண்டியதான். ஸோ அப்படி பண்ணும்போது நாங்க சிக்னல் கொடுக்குறோம். அதுக்கு எவ்வளவு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்? மினிமம் $45 இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா சொன்ன இல்லைங்களா, ஒரு கோடை சின்ன கோடாக்குன்னா பக்கத்துல ஒரு பெரிய கோடு போடணும்னு. அதனால $45 இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 4140 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேட் வருது, 1% தான் வைக்கணும், அதுக்கு மேல வைக்கக்கூடாது. சோலோ ட்ரேடிங் அதிக பெர்சன்டேஜ் வைப்பாங்க, ஆனா காம்பவுண்டிங்ல 1% தான் வைக்கணும். ஒரே ஒரு பெர்சன்டேஜ் வைக்கிறீங்க, $45 எடுக்குது. அந்த $45 ஒரு குட்டியோண்டு ஒரு ப்ராஃபிட் வரும். செல்லாய் வெளியில வந்தோன்னா ரெண்டாவது நாங்க சிக்னல் கொடுப்போம். அது வேற எந்த காயினை கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த காயின்லயும் திருப்பி 1% வச்சு. ஆனா இந்த வாட்டி 45 வைக்காம முதல்ல என்ன லாபம் சம்பாரிச்சிச்சோ அதையும் சேர்த்து வைக்கணும். அந்த செல்லாகி வெளியில வந்தோன்னா அடுத்து நாங்க எந்த காயின்ல நாங்க சிக்னல் கொடுக்குறோமோ அதே காயின்ல எந்த காயின்ல சிக்னல் கொடுக்குறோமோ அடுத்து 1% வைக்கிறீங்க. முதல்ல நீங்க ட்ரேட் போடும்போது என்ன லாபம் வந்ததோ அந்த லாபத்தையும் சேர்த்து மூலதனமா வச்சு நீங்க அப்படியே நீங்க வந்து ஒரு 900 ட்ரேட் நீங்க பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 3 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்திய பணத்துல 3 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். ஸோ இதெல்லாம் முடியுமாங்க, இதெல்லாம் சாத்தியமாங்க அப்படின்னா எஸ் சாத்தியம். ஸோ நான் வேணா ஒன்று காட்டுறேன், கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். காம்பவுண்டிங் கால்குலேட்டர்னு ஒரு கால்குலேட்டர் இருக்குதுங்க, அந்த கால்குலேட்டரை காட்டுறேன். இந்த கால்குலேட்டர் எங்களுக்கு எந்த சம்பந்தமே இல்லை. ஆப்பிள் ஸ்டோர்லையும் பிளே ஸ்டோர்லையும் இந்த கால்குலேட்டர் இருக்குது. ஸோ இங்க பாருங்க, இதான் அந்த கால்குலேட்டர், இதான் அந்த கால்குலேட்டர். ஸோ காம்பவுண்டிங் கால்குலேட்டர். இந்த கால்குலேட்டர்ல நீங்களும் நானும் கணக்கு போட்டு பார்ப்போம், வருதா இல்லையா என்னன்றதை நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதை ஓப்பன் பண்றேன். சரி, ஓப்பன் பண்ணிட்டேன். இதுல முக்கியமான விஷயம் சொல்றேன், டெய்லியும் ட்ரேட் நடக்கும் யார் சொன்னாலும் நம்பாதீங்க. டெய்லியெல்லாம் ட்ரேட் நடக்காது. நான் என்னோட ட்ரேடிங்கோட வேலட்டை கூட ஓப்பன் பண்ணி காட்டுறேன், ஆனா டெய்லி கூட ட்ரேடிங் நடக்காது. ட்ரேடிங்ன்றது லாங் டைமா பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களோட அமௌண்ட்டை போடணும், இந்த இடத்துல எவ்வளவு பெர்சன்டேஜோ அதை வைக்கிறத போடணும், இந்த இடத்துல எவ்வளவு டேஸ்லாம் விட்டுருங்க, எத்தனை ட்ரேட்ஸ் 900 ட்ரேட்ஸ்ன்றதுல அதை நம்ம போட போறோம். ஸோ இப்போ நம்ம ஃபில்அப் பண்றோம். இந்த இடத்துல 4100 ரூபா ஸ்டார்ட் பண்றோம். உதாரணத்துக்கு 1% வைக்கிறோம். 900 ட்ரேட்ஸ் இந்த மாதிரி நீங்க முடிச்சீங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணி பாருங்க. இது ஒரு ஃப்ரீ கால்குலேட்டர்ன்றதால ஏதாவது ஒரு ஆட் வரும். ஸோ ஓப்பன் பண்றேன் பெருசாக்குறதுக்கு. அந்த இடத்துல பெருசாக ஆக மாட்டேங்குது. அங்கே பாருங்க. சரிங்களா? ஸோ இது பாருங்க, இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இதுல. ஸோ ஃபர்ஸ்ட் டே என்ன வருமானம் வருது, அப்படியே நேராக வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட வருமானத்தை அழகா பெருக்கிக்கிட்டே போகலாம். ஸோ கிட்டத்தட்ட அப்படியே நேரம் ஒரு 900 சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் வந்தால் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். 9000 போட்டேனா, அதான் வரல, சாரி கால்குலேட் போட்டேன் 9000. ஸோ பாருங்க, பார்த்தீங்களா ஒரு ஆட் வந்துருச்சு. ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கெல்லாம் வருது. நம்ம நல்ல விஷயத்த சொல்றோம் இல்லையா? இந்த ஆடு வந்தால் ஒரு 10 பேர் இன்னைக்கு நைட்டே ரம்மி ஆடுவாங்க. நம்ம நல்ல விஷயத்த சொல்லி கொஞ்சம் நாள் கழிச்சு நீங்க நல்ல அழகான முறையில் நேர்மையான முறையில் வரலாம்னா நம்ம ஆளுங்களுக்கு அது புரியாது தான். பட் ஓகே, ஸோ நம்ம வருவோம் நம்ம கதைக்கு. ஸோ இது பாருங்க, ஸோ ஒரு 4000 ரூபாயிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ குட்டியோண்டு லாபம் வருது, அதை திருப்பி மறுபடியும் போடணும். எவ்வளோ லாபம் கிடைக்குதோ அதை திருப்பி போடணும், அடுத்தடுத்த ட்ரேடுக்கு போடணும். ஸோ அப்படி நீங்கள் போடும்போது உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 900 சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் முடியறதுக்கு எவ்வளோ நாளுங்க ஆகும்? எவ்வளோ நாள் ஆனால் என்ன, 2 வருஷம் கூட ஆகட்டுமே. 2 வருஷத்துல நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா? குட். இல்லையா? இதோட சேர்த்து இது பண்ணுங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபா சம்பாதிக்கிறது வாய்ப்பு இருக்கு. 3 கோடி ரூபா சம்பாதிக்கிறது வாய்ப்பு இருக்கு. அகைன் சொல்றேன், எவ்வளவு நாளுங்க ஆகும்? எங்க நீங்க தான் பாத்துட்டீங்க, ஆல் வின்னு 115 நாள். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 400 நாட்கள் நல்ல நாட்கள், 1.5 வருஷம் நல்ல நாட்கள் தான். ஒரு நாளைக்கு எவ்வளவு நாள்ல ட்ரேட் முடியும்ன்றதை நான் சொல்றேன். ஒரு சில நாள்ல நிறைய ட்ரேட் முடியும், அதையும் நான் சொல்றேன். ஸோ நம்ம திருப்பி நம்ம ஸ்லைடுக்கு போவோம். இதான் வந்து காம்பவுண்டிங் ட்ரேடிங் மெத்தட். ஸோ இந்த காம்பவுண்டிங் ட்ரேடிங் மெத்தட்ல நீங்க எவ்வளவுல இருந்து நீங்க வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஃபோக்கஸ் எதுவா இருக்கணும்னா 900 சக்சஸ்ஃபுல் ட்ரேடா மட்டும்தான் இருக்கணுங்க. ஸோ இந்த காம்பவுண்டிங் ட்ரேடிங்ல $45 இருந்து நீங்க தாராளமா வரலாம். ராயல்டியோட சாஃப்ட்வேர் வாங்கிட்டு $45 இருந்து யாருன்னா வரலாம். இதான் காம்பவுண்டிங் ட்ரேடிங். இது எப்படி வேலை செய்யணும்? இப்படிதான் வேலை செய்யும். ஜஸ்ட் ஒரு $15 வாங்குறீங்க, மார்க்கெட் கீழே போகும், கீழே ஒரு $30 வரும், மார்க்கெட் மேலே வரும்போது செல் அடிச்சிடும். 1%. மார்க்கெட் நம்ம வாங்கின இடத்துல இருந்து மேலே போக வேண்டிய அவசியம் இல்லை, கீழே வந்து மேலே போனாலே செல் அடிச்சிடும். இதான் ஆவரேஜிங் காஸ்ட் டாலர் மெத்தட். ஸோ இதை மேனுவலா பண்ண முடியாது. இதை மேனுவலா பண்ணிட்டு நீங்க போயிட்டு உட்காந்துட்டு பைனான்ஸ்ல வாங்கி வச்சுக்கிட்டு அது எப்போ மேலே போகும், எப்போ கீழே வரும் அதை பார்த்துட்டு இருந்தா ஏற்கனவே இருக்க பொழப்பு போயிடும். அதுக்காக தான் இந்த ராயல்டி சாஃப்ட்வேர் நம்ம வாங்குறோம். அதுவே பண்ணிக்கும், அவ்வளவுதான். அதுக்காக தான் நம்ம சாஃப்ட்வேர் வாங்குறோம். ஓகே, இது இல்லாம சோலோ ட்ரேட்ல எவ்வளவு சம்பாதிக்கலாம்? நிறைய சம்பாதிக்கலாம். ஆனா சோலோ ட்ரேட்ல நீங்க பண்ணணும்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. என்னன்னா, எங்க ரோபோடெக்ல யாராவது புதுசா வந்தாங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் காம்பவுண்டிங் ட்ரேடிங் 3 நாள்ல இருந்து 10 நாள் வரைக்கும் பண்ணணும். எல்லா ட்ரைனிங்ஸ் நாங்க கொடுத்துருவோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் சோலோ ட்ரேடிங் நீங்க வரும். அப்படி சோலோ ட்ரேடிங் வந்தீங்கன்னா என்னங்க செட்டிங்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணணுமானா ஒரு இல்ல, அதே செட்டிங்ஸ் தான்.
காம்பவுண்டிங்க்கு என்ன செட்டிங்ஸ் பண்றீங்களோ அதே செட்டிங்ஸ் தான், கேபிட்டல் அதிகமாக வச்சு பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்னலுக்கு 0.5லேருந்து 5% வரைக்கும் கிடைக்கும். ஆவரேஜா மாசத்துக்கு ஒரு 30% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமோகமா இருக்கு. ஸோ இதுக்கு மினிமம் 45லேருந்து கூட நீங்க வரலாம். ஸோ அண்ட் சோலோ ட்ரேடர் வந்து மினிமம் வந்து 45லேருந்து வரலாம். அதை உங்களுக்கு சொல்லிட்டு அண்ட் சர்க்கிள் செயலற்ற வருமானம். என்னால அதெல்லாம் முடியாதுங்க. ஒரு நிமிஷம் கூட வேலை பார்க்க முடியாதுங்க. நான் ஒரு நிமிஷம் பண்ணா நான் 1.5-2 வருஷத்துல நான் கோடீஸ்வரன் ஆயிருவேன். அந்த பணம்லாம் என்னால வச்சுக்க முடியாது, என் வீட்டுல இல்ல. நான் வந்து அதெல்லாம் இல்ல, எனக்கு சர்க்கிள் ஏதாவது போட்டு தர முடியுமா, அதுவே ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமா அதுவே பண்ணும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு எவ்வளவு சம்பாதிக்கலாம்னா வருஷத்துக்கு 240% சம்பாதிக்கலாம். மினிமம் $280 வேணும். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 25,000-26,000 ரூபா வரும். மினிமம் நீங்க அதுல இருந்தா ஸ்டார்ட் பண்ணலாம். 240% வருஷத்துக்கு கிடைக்குங்க. ஸோ காம்பவுண்டிங் ட்ரேடிங்கா இருந்தாலும் சரி, சோலோ ட்ரேடிங்கா இருந்தாலும் சரி, ஒரு சிக்னல் முடியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னா 15 நிமிஷத்துல இருந்து 60 நாள் கூட ஆகும். மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பொறுத்து சில நம்ம கணிக்க முடியாத ஒரு குட் ஆர் பேட் நியூஸ் வந்தா டப்புன்னு மேல எகுரும், பேட் நியூஸ் வந்தா கீழே இறங்கும். பொறுமை யாரெல்லாம் இருக்கோ அவங்க மட்டும் தயவு செஞ்சு இந்த தொழிலுக்கு வாங்க, கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். இந்த தொழிலுக்கு பொறுமை இல்லாம யார் வந்தாலும் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த தொழில நீங்க திறமை இருந்தாலும் ஜெயிக்கலாம், திறமை இல்லைன்னாலும் ஜெயிக்கலாம், கருப்பா இருந்தாலும் ஜெயிக்கலாம், சிகப்பா இருந்தாலும் ஜெயிக்கலாம், குள்ளமா இருந்தாலும் ஜெயிக்கலாம், நெட்டமா இருந்தாலும் ஜெயிக்கலாம், படிச்சிருந்தாலும் ஜெயிக்கலாம், படிக்காம இருந்தாலும் ஜெயிக்கலாம். பொறுமை இல்லாதவங்க சத்தியமா ஜெயிக்க முடியாது இந்த தொழில. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்கு பொறுமை இருக்கா, கத்துக்கிற எண்ணம் இருக்கா, நீங்க படிச்சிருங்க, படிக்காம இருங்க, வாங்க கத்து கொடுக்குறோம். 15 நிமிஷத்துல இருந்து 60 நாள் கூட ஆகும் ஒரு சிக்னல் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. சீக்கிரமா கூட கம்ப்ளீட் ஆகும். ஆனா வந்து நீங்க அந்த மைண்ட் செட்டப்ல வரவங்க நல்லா. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. எந்த ஆப்பர்ச்சுனிட்டியில உட்கார்ந்த இடத்துல நான் இப்ப பேசிட்டு இருக்கும் கூட எனக்கு ட்ரெயின் நடந்துட்டு இருக்கோம். நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சிம்பிள். அடுத்து வரக்கூடிய ஒரு 5 நிமிஷம் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு யார் இந்த லிங்க் அமிச்சாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா சம்பாரிச்சிட்டு இருக்கவங்க, அவங்க எல்லாம் உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. நீங்களா அவங்க கிட்ட போயிட்டு சென்ட் ராயலுக்கு இன்விடேஷன் லிங்க்னு கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. இன்விடேஷன் கோடுன்னு கேளுங்க, கொடுப்பாங்க. அதுல ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ரிஜிஸ்டர் ஃப்ரீ தான், ஆக்டிவேஷனுக்கு மட்டும் தான் பணம். சரிங்களா? ஆக்டிவேஷன் மட்டும் தான். அவங்க கிட்ட நீங்களா கேட்டுருங்க. அவங்க வாட்ஸ்அப்ல யாரு உங்களுக்கு நீங்க கேட்கணும்னா யார் இந்த லிங்க் அமிச்சாங்களோ அவங்களுக்கு கீழே பாருங்க, அவங்க பேர் அவங்க ஃபோன் நம்பர் போட்டிருக்கோம், அவங்க கிட்ட கேளுங்க. இல்ல உங்க சொந்தக்காரங்க வந்தா அவங்க கிட்ட கேளுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அவங்க கிட்ட கேளுங்க. ஸோ இதை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணலாம்னா, இது INRஓ LKRஓ கொடுத்து ஆக்டிவேட் பண்ண முடியாது, ரொபோட்டிக் சாஃப்ட்வேர். இது எப்படி ஆக்டிவேட் பண்ண முடியும்னா டாலர் கொடுத்து தான் ஆக்டிவேட் பண்ணணும். உலகத்துல கிட்டத்தட்ட எல்லா நாட்டிலயும் இந்த பாட் இருக்குது. இது ஒரு இன்டர்நேஷனல் பாட்டு. இதை நாங்க ப்ரமோட் பண்றோம், எங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்குது, அதனால ப்ரமோட் பண்ற மாதிரி நம்மளோட பாட் கிடையாது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் எக்ஸ்ட்ரானரி இன்டர்நேஷனல் பாட். இதை வந்து ஆக்டிவேஷன் பண்றதுக்கு $120 ஆகும், $120 ஆகும். 1 இயருக்கு வெறும் 1 இயருக்கு தான். அடுத்த வருஷம் நீங்க ரினியூல் பண்ணுமா? நான் ரினியூல் பண்ணணும், நான் ஃப்ரீ ரினியூல் பண்றதுக்கு ஐடியா இருக்கு, சொல்லித்தரேன். அண்ட் $10 வந்து ஃபியூல் கேஷ் வைக்கணும். $10 ஃபியூல் கேஷ் என்னங்க? புரோக்கரேஜ் கமிஷன். நீங்க எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் கொடுக்குறீங்க இல்லையா, பைக்கும் கொடுப்பீங்க, ஸ்டாப் லாஸுக்கு பண்ணுவீங்க, அதை கொடுக்கறது ஒருத்தர், அவருக்கே லாபம் வரும். ஸ்டாப் லாஸ் பண்ணாலும் அவருக்கு கமிஷன் போகும். இங்க அதை கிடையாது. இங்க லாஸ்ன்றது ஒண்ணு கிடையாது. ப்ராஃபிட்டுக்கு மட்டும் தான் பெர்சன்டேஜ் இருக்கும். அந்த ப்ராஃபிட்டுக்கு இருக்கக்கூடிய பெர்சன்டேஜை அது எடுக்கிறதுக்கு பினான்ஸ்ல இருந்து எடுக்கிறதுக்கு உரிமை இல்லை. அதனால அது ஒரு வேலட் இருக்கும். அந்த வேலட்ல நீங்க வச்சிட்டீங்கன்னா அதுல இருந்தே மைனஸ் ஆகிட்டே போயிடும். அது இல்லாம பைனான்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்றதுக்காக $45 வச்சிருக்கணும். $45 இதான் உங்களோட கேபிட்டல். இந்த $120 உங்களுக்காக வேலை செய்யும். இந்த $10 சம்பாதிச்சு கொடுக்கும்போது எடுத்துக்கும். இந்த $45 தான் உங்களோட முதலீடு, மூலதனம். முதலீடுல மூலதனம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும், கேபிட்டல். ஸோ இது எவ்வளவுங்க ஆகும்? மொத்தம் $175 இருந்து இங்க தொழில தொடங்கலாம். INRல 16,000 ரூபாவும், LKRல 58,000 ரூபா ஆகும். நீங்க இதை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணனே ஒரு குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க, ரோபோட்டோ குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி சர்டிபிகேட் கொடுப்பாங்க. குரூப் வெரி ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஸோ நீங்க தைரியமா யாரா வேணா நீங்க வரலாம். அண்ட் இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட்ல என்னோட நம்பர் உள்பட உங்களுக்கு ஒரு 3 ட்ரைனர் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனர் உங்களுக்கு என்னென்னலாம் சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 இயருக்கு 3 ட்ரைனர் உங்களுக்கு எந்த டைம்ல வேணா நீங்க கால் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு வந்து 4ல இருந்து 5 சிக்னல் உங்களுக்கு குரூப்ல கிடைச்சிரும். 24/7 உங்களோட ட்ரைனர் நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜூம் சப்போர்ட் இருக்குது. வீக்லி 2 ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய தமிழ் ட்ரைனிங் 2 ட்ரைனிங் நடக்கும். ஒன்னு வந்து செவ்வாய்க்கிழமை நடக்கும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை நடக்கும். அப்புறம் அது இல்லாம டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஆபீஸ் இருக்குதுங்க. 8:30 மணில இருந்து 9:30 மணி வரைக்கும் ஆன்லைன் ஆபீஸ் இருக்கு. உங்களோட கிளாரிட்டி எல்லாம் நீங்க அங்க வந்து கேட்டுக்கலாம். டெய்லியுமே வந்து உங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். தேவைப்படுறவங்க அந்த டைம்ல கூட நீங்க நிறைய பேர் வந்து பாத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். 9 மணிக்கு ட்ரைனிங் ஆரம்பிக்கும். இதோட சேர்த்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த $175 கொடுத்து ஆக்டிவேட் பண்றவங்களுக்கு 50 லட்சம் காயின் வந்து நம்ம கொடுக்கலான்னு இருந்தோம். ஆனா அந்த காயினோட விலை ஏறிடுச்சு. அதனால 25 லட்சம் தான் நாங்க கொடுக்க முடியும். இந்த காயின் 1 கோடியில இருந்து கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப கூட ஒரு ப்ரமோஷனுக்கு 50 லட்சம் கொடுத்தோம். வேற வழியே இல்லை. இப்ப காயினோட விலை ஏறிச்சு 25 லட்சம் தான். தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன காரணம்? இது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 24 மணி நேரத்தில் ஆக்டிவேட் பண்ணவங்களுக்கு தான். சரிங்களா? நாளைக்குள்ள ஆக்டிவேட் பண்ணவங்களுக்கு 25 லட்சம் BTTC காயின் கிடைக்கும். இது ஒரு கிஃப்ட் காயின்.
உங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கோ உங்க வீட்டுக்கு குழந்தை ஃபங்க்ஷனுக்கு ஏதோ ஒன்றுக்கு வரோம்னா ஒரு சின்னதா ஒரு பொருள் கொடுப்போம். அந்த பொருள் ஃபியூச்சர்ல ஒரு வேல்யூவா இருக்கணும். அப்படிதான் ஆட்டுக்குட்டி எல்லாம் கொடுத்தாங்க, ஆட்டு பண்ணை உருவாச்சு. கோழி கொடுத்தாங்க, கோழி பண்ணெல்லாம் உருவாச்சு. அதே மாதிரி நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, அது மிகப்பெரிய லெவலில் வளரும்ன்றதுக்காக இந்த 25 லட்சம் காயின் கொடுக்குறோம். இது மிகப்பெரிய லெவலில் வளருமானா? எஸ், வளரும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது, பாருங்க நீங்க வேணா. ஸோ ஏன் இந்த கிரிப்டோ காயின்ஸ் தரோம்? 100க்குள்ள இருக்கிற காயின்ஸ். இந்த 30,000 காயின்ஸ் இருக்கு, அதுல 100க்குள்ள இருக்கிற காயின்ஸ், அது பினான்ஸ்ல இருக்கக்கூடிய காயின்ஸ். 2020 வந்து பாத்தீங்கன்னா 98 பைசாக்கு ஏறின காயின். அப்புறம் பிட்காயின் இறங்கும் போது அதுவும் இறங்கிச்சு. இப்ப பிட்காயின் ஏறும் போது அதுவும் ஏறிடுச்சு. அதனாலதான் 1 கோடி எங்களால தர முடியல. இந்த மாதிரி பிட்காயின் இறங்கும் போது இறங்குற காயின், பிட்காயின் ஏறும் போது ஏறுற காயின். அதனால நாங்க காயினை கொடுக்குறோம். ஸோ இது எவ்வளவு போகுன்றாங்கன்னா 2025 வந்து ஒரு USDT போகுன்றாங்க, 80 ரூபா போகுன்றாங்க. உலகத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. 1 ரூபா போனா கூட 25 லட்சம் காயின் 25 லட்ச ரூபா கிடைக்கும். ஆனா 50 பைசா போனாலும் 2.5 லட்ச ரூபா யாரு ஃப்ரீயா 16,000 ரூபா கொடுத்து ஆக்டிவேஷன் பண்றதுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய கிஃப்ட் காயினால ஒரு 2.5 லட்ச ரூபா கிடைச்சிச்சுன்னா போதாதுங்களா? ஸோ வெயிட் பண்ணுவோம். இது பினான்ஸ்ல நீங்க ஸ்டாக்கிங் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு போனஸ் காயின் தருவாங்க. வேணும்னு கேட்டீங்கன்னா 24 ஹவர்ஸ்ல கொடுத்துருவாங்க. தற்போதுல இருக்கிற விலையில இருந்து 10 லட்சம் மடங்கு ஏறும். கண்கூட நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதோட சேர்த்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, வர சாட்டர்டே உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியான ட்ரைனிங்க்கு நீங்க எலிஜிபிலிட்டி ஆயிடுவீங்க. சரிங்களா? அடுத்து என்ன கிடைக்கும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 16,990 ரூபாய் கொடுக்கக்கூடிய கோர்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும், பேட்சா. ஏற்கனவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்ச் 3rd பேட்ச் நடத்திட்டு இருக்கோம். இப்போ 4th பேட்ச் நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ ஜனவரிக்கு எடுக்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் தான் இருக்கிறாங்க. அதுக்கு மேல நாங்க எடுக்க மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் யாராலும் முடியலன்னா வர முடியாது. 16,990 ரூபாய் கொடுத்து பேமெண்ட் கட்டி தான் யாராக இருந்தாலும் பார்க்கணும். ஸோ இது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் டெய்லி ஆன்லைன் ஆஃபீஸ் வரதுக்கான நாங்கள் லிங்க் கொடுக்குறோம். சரிங்களா? அதுல நேரம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்க கிடைக்குது இல்லையா? எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, என்னோட ப்ராஃபிட்டை பாருங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு $27,801 நான் இது வரைக்கும் சம்பாதிச்சிருக்கேன். மெயின் வேலெட்லயே ஏறத்தாழ $65,000 நான் சம்பாதிச்சிருக்கேன். இது என்னோட மெயின் வேலெட்டோட ப்ராஃபிட். ஸோ இங்க பாருங்க, இதெல்லாம் என்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க. இது இப்ப டேட் மாறி இருக்கும் சிங்கப்பூர் டைம்ல. பட் இந்த ப்ராஃபிட்டை மட்டும் பாத்துக்கோங்க. இப்ப நான் லைவா காமிக்கிறேன். கண்டிப்பா மாறி இருக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஏன்னா நான் பேசிட்டு இருக்கும்போது அது பாட்டு ஏதாவது ட்ரேட் நடந்துட்டு இருக்கும் இல்லையா? அதனால மாறி இருக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஸோ பாருங்க, பாட்டு எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இங்க பாருங்க, இதுதான் காயின் ரன் ஆகிட்டு இருக்கு. நான் பேசும்போது அது பாட்டு காயின் பண்ணிட்டு இருக்கு. ஸோ என்னோட ப்ராஃபிட் இதுதான். ஸோ ப்ராஃபிட் பாருங்க, கிட்டத்தட்ட பாருங்க அடுத்த நாளே வந்துருச்சு. ஏன் அது அடுத்த நாள் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்கப்பூர் டைமுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்குதுங்க. இந்த ரொபோட்டிக்கோட கோர் டீம் வந்து பாத்தீங்கன்னா, ராயல்கோட கோர் டீம் வந்து சிங்கப்பூர்ல இருக்கு. சிங்கப்பூர் டைம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இங்க பாருங்க 111 நீங்க பாத்துருப்பீங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்தவங்க பாருங்க, யூடியூப் லைவ்ல போய் பாருங்க. அதுக்குள்ள நான் பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள மாறிடுச்சு. அடுத்து ஒரு $4 கிடைச்சிருச்சு. இதான் ராயல் கியூ. ஸோ கம்யூனிட்டி ட்ரேடிங்ஸை பாருங்க, அப்படியே நேரம் காட்டுறேன். கம்யூனிட்டி ட்ரேடிங்ஸை அது பாருங்க. கம்யூனிட்டி ட்ரேடிங்ஸ்னா ட்ரேடிங் நடக்கிறதால வரக்கூடிய வருமானம் தானே. ஸோ ஷேர் ஆகிறது கட்டாயிடுச்சு. ஸோ அதுவும் மாறி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதையும் நான் காட்டுறேன். ஸோ அதையும் நீங்க தாராளமா நீங்க பார்க்கலாம். எதுவுமே ஒளிவு மறைவுன்றது நம்மகிட்ட கிடையாது. ஸோ இதை நீங்க தாராளமா பார்க்கலாம். பாருங்க, அதுவும் மாறிடுச்சு. சிங்கப்பூர் டைம்ல மாறிடுச்சு. அதுவும் வேல்யூ ஏறிடுச்சு நான் காமிச்சதை விட. ஸோ இதுதான் ராயல் கியூ. நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும் போது, பேசிக்கிட்டு இருக்கும் போது, எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நமக்கு லாபம் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கிற இந்த ராயல் கியூ. இது எப்படி நம்ம ஓப்பனா காமிச்சேன், இதெல்லாம் எப்படி காமிச்சோம், அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை நான் காமிச்சிட்டு உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன், லைவா சில விஷயங்கள்லாம் நான் வந்து சொல்லித்தர போறேன். என்ன அப்படின்னா, நீங்க இது சம்பாரிச்சவங்க எல்லாம் இருக்காங்களா, இதுல ட்ரைனர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் காமிச்சு லைனா உங்களுக்கு நான் ஒண்ணுனா எல்லாமே லைஃப் இருக்கு நான் காமிக்க போறேன். அதுக்கு முன்னாடி இந்த சட்டப்பூர்வங்களை பத்தி சொல்றதுக்கு, இந்தியால இது லீகலா, இதுக்கான சட்டங்கள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி அட்வொகேட் கவிதா அவங்க வந்திருக்காங்க. அவங்க நான் வெல்கம் பண்றேன். வெல்கம் மேடம்.